நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆட்சி நீயா நானா பவர் பை இந்தியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். அரங்கு நிறைந்த காட்சி அப்படிமாங்க, பேக்ட் பீப்புள். அதுவும் வெரைட்டி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து, வெவ்வேறு தளங்களிலிருந்து, வெவ்வேறு ஒர்க்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து நிறைய பேர் இன்றைக்கி இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க, ஆடிட்டர்ஸ் வந்திருக்காங்க, மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருக்காங்க, லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருக்காங்க, அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருக்காங்க, அனலிஸ்ட் வந்திருக்காங்க, ரிசர்ச்சர்ஸ் வந்திருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் அப்படிப்பட்டது, விலைவாசி உயர்வு. நம்மை நேரடியாக பாதித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும், எல்லா குடும்பங்களிலும் பாதிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இட்ஸ் அ பெர்ஸ்பெக்டிவ் ஷோ. விலைவாசி உயர்வு இது சொல்லுவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ரெண்டு தரப்புக்குமே, வெளியிலேருந்து டெலிவிஷனில் ஷோவை பார்க்குறவங்களுக்கும் சரி, இங்கே இருக்க நமக்கும் சரி, சொல்லுவதற்கும் தெரிந்து கொள்வதற்குமான ஒரு நிகழ்வாக இதை நாம் பார்க்கலாம். முதல்ல நான் அடிப்படையான சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள்கிட்டேருந்து தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய. இப்போ சமீபத்தில் நிறைய விலைவாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு, ரைட்டா? ஒரு பக்கம் நம்ம வளர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறோம், இன்னொரு பக்கம் கடுமையான விலைவாற்றம் நடந்துகிட்டே இருக்குன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. சமீபத்தில் எந்த பொருள் நீங்கள் கடைக்கு போகிறப்போ, ஒரு ஜாமான் வாங்க போகிறப்போ, எந்த பொருள் விலையை கேட்டப்போ பக்குன்னு இருந்துச்சு? பீன்ஸ் சார். பீன்ஸ் மார்க்கெட் போனால் பீன்ஸ் 45 ரூபா ஒரு கிலோ. அப்புறம் 100 கிராம் கூட வாங்க முடியல. ஒரு காய்கறி வாங்கணும்னா ஒரு 200 ரூபா எடுத்துகிட்டு போனால் ஒரு 10 காய்கறி கூட வாங்க முடியல. அடுத்தது ரெண்டாவது ஈபி. இந்த மந்த் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஈபி தான். வேற எந்த விலை ஏற்றம் பக்குன்னு இருந்துச்சு? இந்த ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் 25 கிலோ ரைஸ்க்கு ஏறி இருக்குங்க. 25 கிலோ பேக்கு மில்க்கும் ஏறி இருக்கு. எல்லா பொருளுமே இன்றைக்கி இந்த ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி சொல்லணும்னா ரைஸ் வந்து ரொம்ப கடுமையாக ஏறி இருக்கு. பக்குன்னு இருக்கு. அரிசி, அடிப்படை உணவு, மில்க் தான் சார். பால் வந்து நாங்கள் முதல்ல வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேஷுவலாகவே ஒரு நாளைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது 1.5-2 லிட்டர் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆல் 1/2 kg வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சொல்கிறப்பே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த குழந்தைக்கு உண்மையாக சொல்கிற இந்த பிளேஸில் வந்து பிளாக் காஃபி போட்டு கற்றுக் கொடுத்துருக்கோம். பால் இல்லாத சூழ்நிலைக்கு பிளாக் காஃபி குடித்து அந்த நிமிஷத்தை போக்குறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு ஆயிருக்கு. வேற எந்த விலை பக்குன்னுச்சு? ஒரு மாதுளம்பழம் எடுத்தோம்னாக்கா கிலோ வந்து 250 ரூபா இருக்குது. ஆமா, 3 பழம் தான் வரானா? ஆமா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே போல கரண்ட் பில்லு 50% ஏறி இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே, மாதுளம், கரண்ட். மாடுகளுக்கு போடக்கூடிய புண்ணாக்கு, தவிடு, ராகி, இது மூணுமே வந்து விலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் மத்தியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 20 ரூபாய்க்கு விற்ற புண்ணாக்கு இன்னைக்கு 40 ரூபாய்க்கு விற்குது. அதே ஆரியம் 7 ரூபாய்க்கு விற்றது இன்னைக்கு 15 ரூபாய்க்கு விற்குது. வேறு கீரை சார். கீரை ஒரு கட்டு 5 ரூபாய் விற்று இந்த கீரை இப்போ 12 ரூபாய் 15 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஒரு கட்டு கீரை. ஒரு கட்டு கீரை சார் பஸ் ஃபேர் தான் சார். ஆக்சுவலி நான் இது பேச வந்ததுக்கே அந்த பஸ் ஃபேர் அதிகமாக சார்ஜ் ஆனது. அதாவது நான் ஆஃபீஸ் வச்சுருக்கேன், ஒரு ட்ரைனிங்காக இன்ஸ்டியூட்டுக்காக இப்போ படித்த பையன் வந்திருக்காங்க 2 ரூபாய் தான் சார்ஜ் ஆகிட்டு இருந்தது. அவங்கள வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 10 ரூபா ஏறி இறங்கினாலே 10 ரூபா டெய்லி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த பசங்க. சார் நான் மந்த்லி 6000 ருபீஸ் சேலரி வாங்குறேன். பட் நான் முன்னாடி ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு எனக்கு 10 ருபீஸ் தான் ஆனது. பட் இப்போ வந்து 25 ருபீஸ் ஆகுது. ஸோ அது வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. நான் இப்போ வந்து டெய்லி நடந்து போயிட்டு இருக்கேன் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னோட ஆஃபீஸ்க்கு. பெட்ரோல் சார் இமீடியட்டாக எனக்கு ஷாக்காக இருந்தது. நம்ம ஏன்னா 2 வீலர் யூஸ் பண்ணுறதுனால 2 2 வீலர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 வீலரை வீட்டில் வச்சுட்டு நாங்கள் இன்னொரு 2 வீலரை தான் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் இறங்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். பெட்ரோல் எனக்கு ரொம்ப பெட்ரோல், கரண்ட், பால், அரிசி, பீன்ஸ், இப்படி ரொம்ப சாமானியமாக தினந்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளும் விலையேறி இருக்கு, ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு. பட் இந்த பக்கம் இருக்கீங்க, இது எப்படி சுமூகமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? 1947 இப்போ கரண்ட் 65 இயர்ஸ் வரை மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. சரி, எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து பொருளாதார நிபுணர்களானாலும் சரி, நிதியமைச்சரானாலும் சரி, உட்காந்து பட்ஜெட் போடுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லா விதமான விவசாயிகள்கிட்ட கருத்து கேட்பாங்க. எந்த கருத்து கேட்டாலுமே மாற்றத்திற்கு மக்கள் தயாராக வேண்டும். வேற வழி இல்லை. மாற்றத்திற்கு மக்கள் தயாராக வேண்டும். தென் வேற இப்போ வந்து பீன்ஸோடைய விலை ஏறி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். இன்னைக்கு வந்து காய்கறி என்ன சீப்பாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா பீன்ஸோட விலை இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு குறையும். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பிளானிங் கொஞ்சம் நல்லா பண்ணணும். யூசேஜை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க தான் வேணும். வேற நீங்கள் எப்படி இதை சுமூகமாக ஏற்றுக்கொண்டீர்கள்? உங்கள் மனசு எப்படி ஏற்றுக்குச்சு? அதாவது அத்தியாவசிய செலவை தவிர ஆடம்பர செலவான ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, சினிமா பார்க்குறது, முன்னாடிலாம் நான் 4 படம் பார்ப்பேன் மாதத்துக்கு. இப்போ எல்லாம் ஒரு படமாக குறைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்காக அடாப்ட் பண்ணுறேன். இப்போ பீன்ஸ் நான் அதுக்காக வாங்காமல் இருக்க போகிறதில்ல. பீன்ஸை வாங்குறேன், என்னோட ஆடம்பர செலவை நான் குறைச்சிக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன புரியலைன்னா, இந்த சிக்கனம் பண்ணேன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டாக தோணலை. ஏன்னா இந்த விலைவாசி உயர்வுக்கு அப்புறம் எதுவுமே குறைஞ்ச மாதிரி தெரியலை.
எல்லா ஹோட்டலையும் கூட்டம் இருக்குது, எல்லா வீக்கெண்ட்லேயும் ஹோட்டலில் டேபிள் கிடைக்கல, எல்லா டாஸ்மாக்கும் ஃபுல்லாக இருக்குது, எல்லா தேட்டரும் ஃபுல்லாக ஓடுது. யாரும் குறைச்ச மாதிரிலாம் தெரியலை. விலைவாசிங்கிறது எப்பயுமே ஏறிக்கிட்டு தான் இருக்கும். சரி, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம ஒர்க் சைடில் வந்து ஒரு மணி நேரம் கூட வேலை பார்த்தோம்னா அதுக்கு வேண்டிய சேலரி கிடைக்க போகுது. நம்ம வந்து இந்த விலைவாசி வந்து நம்ம எப்பயுமே ஏற்றுக்கலாம் சார். ஸோ கூடுதலாக உழைச்சிக்கணும், கூடுதலாக உழைச்சி நம்ம அந்த இதை ஷேர் பண்ணிக்கலாம். என்ன சொல்லி சுமூகமாக இதை ஏற்றுக்கிட்டீங்க? இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் ரேட்டுக்கு வந்து நான் என்ன தானே நிரந்தரமாக தகுதிப்படுத்திக்கிட்டேன். பிகாஸ் நான் பேரசைட். ஸோ இப்போ இருக்க விலைவாசிக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஹைக் கொடுக்க போகிறாங்க. 1 year ஒன்ஸ் தான் ஹைக் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க விலைவாசி நான் சஸ்டெயின் பண்ணால் அடுத்த 6 months ஹைக் தர கம்பெனிக்கு நான் மாறிக்குவேன் என்ன நானே. ஸோ எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டா தான் இப்போ இருக்க பொருளாதாரத்தை நான் சஸ்டெயின் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அவ்வளோதான். ரைட். தென் இந்த மாதம் பெருசாக பாதிச்சது ஸ்கூல் ஃபீஸ் தான் சார். ஸ்கூல் ஃபீஸ். அப்போ நான் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நான் விலையை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து செருப்பு கடை வச்சிருக்கேன் சார். 100 ரூபாய்க்கு விற்ற செருப்பை இப்போ நான் 200 ரூபாய்க்கு கூட்டிக்கிட்டேன். ஓகே, நீங்க விலை ஏத்திக்கிட்டீங்க. வருமானத்தை கூட்டத்துக்கு. ஆமா, நியாயமான பாயிண்ட் சொல்றாங்க. அங்க விலை ஏறணும், நானும் விலை ஏத்திட்டேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் விலை ஏறுது. வேற மின்சார கட்டணம் ஏறிச்சுன்னு எல்லாரும் சொல்றோம் சார். ஆனால் அந்த மின்சாரத்தை நம்ம எவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்தணும்னு சொல்கிறது இப்போ தான் சார் எல்லாத்துக்கும் தோணுது சார். இதுக்கு முன்னாடி யாருக்கும் தோணலை சார். ஏசி, ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் எல்லா நேரமும் அதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஓடிட்டே இருக்கும். அது இப்போ வந்து விலைவாசி ஏறதுனால அந்த மின்சாரம் வந்து யூனிட் இவ்வளோ ஜாஸ்தியாக, அது கூட வந்து குறைவான யூனிட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு விலை ஏறாது. அதிகமாக போக போதான் உங்களுக்கு ஏறுது. அதை யாரும் வந்து உணர்ந்து செய்யலை. இப்போ ஏற்றதுனால வந்து எல்லாரும் விலைவாசி ஏறிச்சுன்னு சொல்கிறாங்க சார். சார் இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து இப்போ வந்து ஒரு ஸ்டாஃப் இருக்கார் சார், எனக்கு இப்போ வந்து பஸ் ஃபேர் ஏறி போச்சு, எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஒவ்வொரு ஸ்டாஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் இதே விளையாட்டத்தை நம்மக்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுறோன்னா அதில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்கம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிக்கிறோம். ஆனால் அதுவுமே விலைவாசி உயர்வுக்கு தானே பயன்படுது. உங்ககிட்ட ஒருத்தர் வர்றாரு, 10 ரூபா ஒரு நாளைக்கு நான் செலவுக்கு இருக்குது, அதனால் எனக்கு சம்பளம் கூட கொடுங்கங்கிறாரு. நீங்கள் அவருக்கு சம்பளத்தை கூட கொடுத்துட்டு நீங்கள் ப்ராடக்ட்டில் ரேட்டை கூட்டுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்சியூமர் திரும்ப வாங்க போகிறாங்க. திரும்பவும் அவர் வீட்டிலேருந்து அவர் ஒய்ஃபு போய் அந்த பொருளை 10 ரூபா கூட கொடுத்து வாங்க. நீங்கள் அவர்கிட்ட கொடுத்த 10 ரூபாயை அவர் ஒய்ஃப் மூலம் வாங்கிக்கிறீங்க. அவ்வளவுதானே. நீங்கள் தானே இல்லை வேற இது வந்து இட்ஸ் a சைக்கிள் சார். இந்த சைக்கிள் வந்து இப்போ நாங்களும் இட்ஸ் ஸ்பைரல். இட்ஸ் ஆமாம், இட்ஸ் a சைக்கிள். நோ அதர் கோ, we have to live with it. வேறு வழியே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா விலைவாசி எவ்வளோ ஏறினாலும் நம்மளுக்கு கன்சப்ஷன் இருக்கும்போது, நம்மளுக்கு வசதி இருக்கும்போது அது யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டில் எடுத்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் எலக்ட்ரிசிட்டி பில் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு நான் ஏசி ஒன்றும் குறைக்க போகிறதில்ல. எப்படியும் ஏசின்றது ஏசி யூஸ் பண்ணி, ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து ஏசி எனக்கு கண்டிப்பாக தேவை. எவ்வளோமா ஆயிட்டு போட்டுமே, எனக்கு ஏசின்றது யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் வேறு வழி இல்லை. பிகாஸ் ஐ கேன் அஃபோர்ட் டு பே ஃபார் இட். ஓகே. அந்த கிளாஸ் ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் வந்து இந்த விலை உயர்வை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட ரிசோர்ஸ் நிறையா வருது, பணம் நிறையா வருது, இவங்கள்ட்ட கம்மியாக வருது, அதனால் கவலைப்படுறாங்க. இவங்கள்ட்ட கிடைக்கிற இவங்கள்ட்ட வரக்கூடிய வருவாயை இவங்க ஊதாரித்தனமாக செலவு செய்தால், இப்போ ஒரு ஆட்டோ ஏறுறாங்க, 30 ரூபான்னு இது கொடுத்துருந்த ஆட்டோ இன்றைக்கி 50 ரூபா கேட்குறாங்கன்னா அவங்க 50 ரூபா கொடுக்க தயாராக இருக்காங்க. இப்படி கொடுக்கறதால இந்த 50 ரூபாயை இவங்களும் சேர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஏழை மற்றும் கீழ் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் அந்த பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. ஆட்டோக்காரன் 80 ரூபா கேட்டால் நாங்களும் எடுத்தோம், இந்த 80 ரூபா வேணா 100 ரூபா வச்சுக்கோங்க, நாங்கள் கொடுக்கறதில்ல. நாங்களும் 80 ரூபாய்க்கு போது 50 ரூபாய்க்காக போராடுறோம். முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் நாங்களும் 80 ரூபா கொடுக்குறோமே தவிர, முக்கால்வாசி குற்றச்சாட்டு நான் கேட்கறது வந்து இந்த ஐடி பசங்கள்லாம் வந்ததுக்காக ஜாஸ்தி சம்பளம் வாங்கிட்டாங்க, அதுக்காக வந்து விலைவாசி உயர்ந்துருச்சு அப்படின்னு எங்கள் மேலே என் காதுபடவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து எடுத்தோன்னே கோடியாக சம்பாரிச்சு வரல. நாங்களும் 80 ரூபா, ஆட்டோக்காரன் 80 ரூபா கேட்குறேன், நானும் போராடுறேன், எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் போராடுறேன். என்னால் முடியலன்ற பட்சத்தில் தான் 80 ரூபா கொடுக்குறேன். ஒரு யதார்த்தமாக வாழக்கூடிய ஒரு சராசரி மனிதன் என்ற முறையில் இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு வந்து இது விலைவாசி ஏற்றங்கிறது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தலை. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு தோசையோட வந்து மதிப்பு எவ்வளோ விலையேறினாலும் நுகர்வோர்கள் வாங்க தயாராக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. தயாராக இருக்கு. அது வந்து பொருளாதாரம் உயர்றதுக்கு விலை உயர்றதுக்கு காரணம். முன்பை விட இப்பொழுது தரமான பொருட்களை நாம் எதிர்பார்ப்பதால் கண்டிப்பாக அந்த விலைவாசி ஏற்றத்தை சில நேரம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் இருக்கிறது சார். முந்தெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போய் சாமானை வாங்கிட்டு வந்து ஒரு பொட்டலம் போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம வீட்டில் அம்மாவோ பாட்டியோ அதை புடைச்சி தான் எடுத்து உள்ளே வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் தரமான பொருள் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வரப்போ அதை ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் சமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து தரமான பொருள் வேணும், என்னுடைய நேரத்தையும் சிக்கனப்படுத்தி பொருளெல்லாம் நம்ம முந்தி மாதிரி புடைச்சி கிடச்சி எடுத்து வைக்கலாம் காலமும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த விலைவாசி உயர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலில் தான் இருக்கின்றோம். அடுத்தடுத்து பல்வேறு விஷயங்கள் காத்திருக்கிறது. ஏன் விலைவாசி உயர்கிறது பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆட்சி நியானானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஆட்சி நீயானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். இந்த விலையேற்றத்தை தவிர்க்க முடியுமா முடியாதா? தவிர்க்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது சார். கட்டாயம் தவிர்க்கலாம். எப்படி ஃபண்டமெண்டலாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது இவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு. அரசாங்கத்தோட பட்ஜெட்டு, அரசாங்கத்தோடைய வருமானம், அரசாங்கத்தோடைய செலவு, இந்த செலவில் பெரும்பகுதி வேஸ்ட்டாக போகுது. இதை யாருமே சரியாக பார்க்குறது இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 கக்கூஸ் இருக்குது. 2 கக்கூஸுமே யூஸ் ஆகலை. ஆனால் 3வது கக்கூஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் 2 ரூம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு 3 ரூம் கட்டுவீங்களா? இதை யார் பார்க்குறா? நான் இன்னொரு கவர்மெண்ட் நிறுவனத்துக்கு ஆடிட்டராக இருக்கேன். அங்கே ஒரு 25 ஏசி வாங்குறாங்க புதுசாக. ஏற்கனவே இருக்கிற ஏசி வாங்கினது இன்றைக்கி வரைக்கும் சர்வீஸ் பண்ணப்படவே இல்லை. அப்புறம் எப்படி அது ஓடும்? அது உண்மையிலே அதோட சொத்து என்ன, அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதனுடைய பலன் என்ன, அது எங்கே போச்சு அப்படின்னு யாரும் சரியாக பார்க்குறது இல்லை. இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு யார் இருக்கா அரசாங்கத்தில்னு பார்த்தா, அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறவங்க தான் அதை ரிவ்யூ பண்ணுறாங்க. ஒரே ஒரு நிமிஷம். நான் ஒரு பெட்ரோல் பங்க் ஓனருங்க. இப்போ எல்லோரும் பெரியவங்க பேசினாங்க டிமாண்ட். நானும் இப்போ எம்ஏ பொருளாதாரம் படிச்சிருக்கிறேங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை வில் ஃபிக்ஸ் த ப்ரைஸ். காமன் மேனுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் அது. $111 இன்றைக்கி கச்சா எண்ணெய் விற்குதுங்க. இன்னத்து ஒரு ஆர்டிக்கல் படிச்சுக்கு $46 தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெட்ரோல். 30 to 40% ஆஃப் த அமௌண்ட் கோஸ் டு த கவர்மெண்ட் டேக்ஸ். கவர்மெண்ட் டேக்ஸ் அரசாங்கம் நினச்சா நிச்சயமாக நாட் ஓன்லி பெட்ரோல் எல்லா பொருளையும் இன்றைக்கி விலையேற்றத்தை தடுக்கிறதுக்கு அரசாங்கத்தை மட்டும் பண்ண முடியாது. தனிப்பட்ட ஏற்றமோ இறக்கமோ உற்பத்தியும் சப்ளையும் தான் ஃபிக்ஸ் த ப்ரைஸ். ஆனால் இன்றைக்கி பலாப்பழமோ வேர்க்கடையில் விற்கிறவங்க கூட அரசாங்கம் இன்றைக்கி சர்வீஸ் டேக்ஸு அதை இதை போட்டு மனுஷனை கொள்கிறாங்க. அதிலேருந்து இன்றைக்கி விடுபடணும்னா 100% அரசாங்கம் நினைச்சால் மட்டும்தான் முடியும். தனி மனிதனால் யாராலும் முடியாதுன்னு எனக்கு ஆழமாக பதிவு ஆயிருக்கு. Now I would like to ask the people, those who are sitting in the first row, the chartered accountants and other experts and the special guest. இந்தியா முழுவதும் விலைவாசி என்பது சமீபத்திய வருடங்களில் ரொம்ப அளவுக்கு வளர்ந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏன் இந்த விலைவாசி உயர்வு? போன வருடம் என்ன நடந்திருக்குன்னா, இந்தியாவில் முதலீடுகள் குறைந்திருக்கின்றன. இந்த வருடம் மட்டும் பார்த்தீங்கன்னா டெபாசிட் இன்க்ரீஸ் ரேட் 12%. ஆனால் இந்தியாவில் இந்த அளவுக்கு அதிகமான டெபாசிட் மேலே வட்டி விகிதம் இதுவரைக்கும் கொடுத்ததே இல்லை. அவ்வளோ வட்டி கொடுத்தா கூட இன்றைக்கி யாரும் டெபாசிட் பண்ணுறதுக்கு பேங்க்கில் தயாராக இல்லை. அப்போ பேங்க்கில் டெபாசிட் மணி இல்லைனாக்கா தொழில் முனைவோர்களால் கடன் வாங்க முடியாது, அரசாங்கத்தினால் கடன் வாங்க முடியாது. அதனால் முதலீடுகள் குறையுது. அப்போது விலைவாசி உயர்ந்ததுனால வருங்காலத்தில் மீண்டும் ஒரு பெரிய பொருளாதார சீரழிவை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு இந்த விலைவாசி உயர்வு அதிகமாக்கி இருக்கிறது. அப்போ உங்களுடைய கணக்குப்படி இந்த வருஷம் இவங்க சந்திக்கிற பிரச்சனையை அடுத்த வருஷம் இவங்களும் சந்திப்பாங்க? நிச்சயமாக சந்திப்பாங்க. ஏன்னாக்கா இன்னொரு வகையில் பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் உற்பத்தி குறைய இவர்களுடைய வேலை வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? விலைவாசி உயரும் பொழுதெல்லாம் நம்மளுடைய கூலியும் உயர்ந்துடும் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய உண்மையான சம்பளத்தின் அளவு குறைந்து கொண்டே போகும். ரியல் வேஜ் ரேட் குறையும். I would like to ask Mr. Nagapan, why this rise? இமோஷனல் இஷ்யூஸை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு ப்ராக்மேட்டிக்கான வியூ அப்படி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஃபிஸ்கல் டெஃபிசிட், நம்முடைய நாட்டினுடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது. இந்த பற்றாக்குறையை எப்படி சமாளிக்கிறார்கள்? அப்போ அந்த பணத்தை அச்சடித்து அதை புழக்கத்தில் விடுவதன் மூலமாகத்தான் சமாளிக்கிறார்கள். அப்போ ஒரு பக்கம் பணம் அதிகரிக்கிறது, ஆனால் பொருள் அதற்கேற்ப உற்பத்தி அதிகரிக்கவில்லைங்கிறது. அதாவது எவ்வளவு பணம் புழக்கத்தில் இருக்கிறதோ அதற்கு இணையான சொத்து வேற இல்லை, நமக்கு இல்லை டேஞ்சிபிள் அசெட் அது இல்லை. அது இல்லாத பொழுது இந்த பிரச்சனை வருது. இன்னொரு விதத்திலையும் இது வரலாம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெங்காயத்தினுடைய விலை அதிகரித்தது. அது தேவை அதிகரித்ததன் காரணமாக அது வரல. அது அதனுடைய உற்பத்தி குறைந்ததனால் வந்தது. அதே சமயத்தில் வெறும் தேவை அதிகரித்ததனால் மட்டும் வரக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இது ரெண்டும் காம்பினேஷன் இருக்குது. இப்போ மின்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையும் அதிகரித்து இருக்கிறது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம வீட்டில் டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் கிடையாது, மொபைல் சார்ஜர் கிடையாது. இப்போ எல்லாம் வந்திருக்கு. தேவையும் அதிகரித்திருக்கிறது, அதற்கேற்ப உற்பத்தி அதிகரிக்கவில்லை. ஸோ இந்த 2 காரணங்களால் வருகிறது. குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம், இந்தியா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தில் பணவீக்கம்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, நம்மை பாதிக்கிறதோ இல்லையோ, நிச்சயம் பாதிக்கிறது. ஆனால் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஓகே, திரு ராமசுப்ரமணியம், பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா அப்படின்னு எடுக்காமல் உலக அளவிலே நாம் எடுத்துக்கணும். ஏனென்றால் இப்போ இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள் அவ்வளவுமே இன்றைக்கி தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம வரவுக்கும் செலவுக்கும் பட்ஜெட் போட்டாங்கன்னா இப்போ இங்கே தனிப்பட்ட முறையில் இவங்கெல்லாம் போடுறதெல்லாம் சொல்கிறோம். இப்போ இந்தியாவினுடைய பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ எகிரி போயிருக்காது. அப்போ அதனுடைய இம்பேக்ட்டு மக்கள் தலையை தான் விடியும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும்
இம்போர்ட்னு வந்ததுன்னா மூன்றாவது இடத்துல மிகப்பெரிய அளவிற்கு இம்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தங்கத்தில். அது என்ன ஆகுது, எல்லாம் இட் இஸ் அ டெட் இன்வெஸ்ட்மெண்ட், அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு. ஆகவே அதனால ஏதாவது ப்ரொடக்டிவிட்டி இருக்கா, அதனால ஏதாவது யாருக்காவது ஒரு பிரயோஜனம் உண்டா, உற்பத்தி இருக்கின்றதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அது சேஃப்டி ஆங்கிளில் போட்டு அதை எப்படி மாற்றவே முடியாது. இப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை மாற்றவே முடியாது. The safest investment for a middle class is gold. ஏன்னா உடனடியாக எனக்கு லிக்விட் கேஷ் பண்ண முடியும்னா அதுதான். நீங்கள் ஃபர்கெட் அபவுட் தனி மனிதர்களை பற்றி நான் பேசுவேன். நாடுகளுமே மிகப்பெரிய அளவிற்கு அந்த ரிசர்வ் பேங்க்னு சொல்லுங்க, இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள்லையும் இன்னைக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாடுகள் தங்களுடைய நிலைமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நாடுகளே தன்னோட நிலைமையை பாதுகாக்க நம்புறது தங்கத்தை. ஆமா. அப்ப தனி மனிதனை எப்படி நம்ம இல்ல, அதைத்தான் நான் எப்படி இருந்தாலும் தொடர்ந்து அதிலே தான் நான் பண்ணுவேன், வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சமாளிச்சு எதிர்கொண்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த கச்சா எண்ணெயும் தங்கமும் தான். நம்பர் 1. நம்பர் 2, இதில் வந்து கச்சா எண்ணெயை நம்ம இறக்குமதி செய்யும் பொழுது $100 $120 இந்த WTI க்ரூட் வந்து இன்னைக்கு வந்து $82 $83 20% இறங்கி இருக்கு. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பெட்ரோலிய விலைகளை 10% அதிகரித்திருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன, டாலருடைய மதிப்பு 50லிருந்து 56 இருக்கிறது. ஸோ நம்ம இந்த இன்ஃப்ளேஷனை இம்போர்ட் பண்ணுறோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ $100 இருந்தது $82 வர்றப்ப சைனா என்ன பண்ணாங்க, போன வாரம் முழுவதும் ஜூன் மாதம் முதல் வாரம் 7 நாட்களும் சைனா வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணாங்க, ஸ்டாக் பண்ணாங்க. ஆனால் நாம் பண்ணலை. நம்ம பண்ணாததுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன, கிரியேட் பண்ணாங்க. நம்ம பண்ணாததுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, அவ்வளோ ஸ்டாக் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட அதற்கான வசதி இல்லை அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் இது வந்து இப்போ அரசு சைடில் ஏதாவது செய்யணுமா அப்படின்னா இதெல்லாம் நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். முதல்ல நான் சில விஷயங்களை மறுக்க விரும்புகிறேன். சமீபத்தில் வந்து ப்ளூம்பர்க் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை ஒன்று வருது, அநேகமாக முதலீட்டாளர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ப்ளூம்பர்க் வந்து IMF-ஓட டேட்டாவை வாங்கி அவங்க வெளியிட்டிருந்த தகவல் படி ஒரு விஷயம் நான் பார்த்தேன் என்னென்னா வந்து உணவு பாதுகாப்பு, நம்ம ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபுட் செக்யூரிட்டி வந்து இந்தியாவோட GDP வளர வளர அது வந்து ஷார்ப்பாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. ஆமாம், இது வந்து அப்பட்டமான உண்மை. ரெண்டாவது வந்து நம்மகிட்ட உணவு உற்பத்தி கூடலைன்னு சொல்கிறது வந்து தவறு. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம், கிட்டத்தட்ட 82 மில்லியன் டன்ஸ் வீட் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கு. இதில் நம்மக்கிட்ட சொல்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது இந்த மிஞ்சி இருக்கிற வீட்டு இருக்கு இல்லையா, கோதுமை இருக்கு இல்லையா, அதை எப்படி கழிச்சு கட்டுறதுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியல. அதுக்கு ஒரு அருமையான வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா, பிஸ்கட் கம்பெனிகளுக்கெல்லாம் கம்மியான விலையில் அந்த கோதுமையை கொடுக்க போகிறாங்க. ஆமாம், இது வந்து அரசு எடுத்திருக்க முடிவு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் பார்க்கறது இது முழுக்க பொருளாதாரத்தை ஒழுங்காக கையாள தெரியாததன் காரணமாக இது வந்து உயர்ந்திருக்கு. அடுத்த பாயிண்ட், இந்த எண்ணெய் கம்பெனிகள் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா, இது வந்து நோஷனல் லாஸ். அதாவது என்ன சொல்கிறேன், உத்தேச நஷ்டம் சொல்லாமா, உத்தேச நஷ்டம். அது வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது. ஆமாம், இது வந்து உத்தேச நஷ்டம் தான், இது உண்மையான நஷ்டம் கிடையாது. ஆமாம், நீங்கள் இதை நான் இதுக்கு சிறந்த உதாரணம் என்னென்னா, இந்த கவர்மெண்ட் உங்களுக்கான மணியை பணத்தை திரும்ப காம்பன்சேட் பண்ண பிறகு அந்த பணத்தில் பெரும்பங்கு வந்து அதோட அந்த ஆயில் கம்பெனிகளோட ஷேர்களை வச்சுருந்தவங்களுக்கு திரும்ப அந்த பணத்தை திரும்பி கொடுத்தாங்க. எந்த கம்பெனியாவது லாஸ் வச்ச கம்பெனி திரும்ப பணத்தை திரும்பி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே நடந்தது கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் நடந்திருக்கு. இது முழுக்க என்னுடைய பார்வையில் டோட்டல் எக்கனாமிக் மிஸ்மேனேஜ்மெண்ட். இதுதான், வேற எதுவுமே. பொருளாதாரத்தை சரியாக கையாள தெரியாதன் காரணமாக மட்டுமே அது உருவாகிருக்கு. இதை விரிவாக பேசுறதுனால பேச முடியும். இன்னைக்கு அரிசி விலை உயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அரிசி வந்து ஒரு உற்பத்தி செலவு, ஒரு விவசாயினுடைய நெல்லை கணக்கு பண்ணி ஒரு உற்பத்தி செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசியோட உற்பத்தி செலவு 10 ரூபா. 10 ரூபாய்க்கு தான் விவசாயிகிட்ட கொள்முதல் செய்யப்படுது, 10 ரூபாய் மதிப்புக்கு தான் அது கொள்முதல் செய்யப்படுது. அது நுகர்வோர் வந்து சேரும்போது 40 ரூபாயாக மாறுது. அது 3 மாதம் உற்பத்தி செய்கிற விவசாயிக்கு கிடைக்காத லாபம் வந்து கைமாற்றி விடக்கூடிய தரகர்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த தரகு எத்தனை ஃபோல்டு மாறி வருதுன்றதை கட் பண்ணால் விவசாயிகளுக்கும் இந்த நுகர்வோருக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை கட் பண்ணால், பொது விநியோக திட்டத்தை ஊக்குவித்தா, இப்போ பலப்படுத்தினா இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேற என்ன வழி இருக்குது சார்? நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு உண்டான வழிமுறைகள் தப்பாக இருக்குது. ஒரு கன்சர்டியம் இல்லை, ஒரு ஃபேர்ம் ஸ்டியரிங் கமிட்டின்றது ஒன்று கிடையாது. இவர் சொன்ன மாதிரி மிடில் மேனேஜ்மெண்ட்டை கட் பண்ணாலே மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆகிடும். இதெல்லாம் பெருசு. இங்கே இருக்கிறதெல்லாம் சின்னதுன்னா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த லெவல் ஆஃப் திங்கிங். இதை வந்து கட்டுப்படுத்த முடியும்னா, மெட்ராஸில் வந்து ஒரு இளநீர் சாப்பிட்டோம்னா 25 ரூபா, வேறஸ் இட்ஸ் ப்ராடக்ட் காஸ்ட் வந்து 11 rupees. அங்கேருந்து கொண்டு வரதுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் என்னமா போடுங்க, 2 rupees மேலே போகாது. ஸோ யூ கேன் வெரி வெல் செல் அட் ரேட் ஆஃப் 2 rupees வச்சுன்னா கூட 15-17 rupees நீங்கள் ஒரு இளநீ கொடுக்கலாம்.
கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 10 ரூபாய்க்கு இளநீ வித்துட்டு இருக்காங்க. இட் கோஸ் இன் வால்யூம். ஸோ இட் இஸ் இந்த வால்யூம் கேமில் பார்த்தீங்கன்னா அவங்க 10 ரூபாய்க்கு வந்து ஒரு இளநீ கொடுக்குறாங்க ஒரு பேட்சில். அவங்களால மட்டும் எப்படி தர முடியுது? ஸோ இட்ஸ் ஆல் இண்டிவிஜுவாலிட்டி. இப்போ வந்து 25 ரூபாய்க்கு தான் இங்கே வந்து வாங்குறோன்னா எனக்கு நீங்கள் கேட்ட மாதிரி இந்த பக்குன்றது பீன்ஸ் மாதிரி இருக்குது. மிடில் மேனேஜ்மெண்ட்ஸை டைரெக்டாக ஸ்னாப் பண்ணிடுங்க. ரொம்ப காலமாகவே சொல்லிட்டு இருக்குது இந்த மிடில் லெவலில் இருக்கக்கூடியவங்கள புரோக்கர்ஸ் ஒரு ஏஜென்ட்ஸோடைய இந்த லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லி இவங்க சம்பாதிக்கிறத கட் பண்ணாலே இங்கே வந்து பணவீக்கத்தை இது பண்ணிடலாம், நியாயமான விலைக்கு பொருளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு ஃபீஸிபிள் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா? இல்லை, இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். ஒரு முனையில் மட்டும் இதை வந்து நம்ம சரி செய்ய முடியாது. பட் புரோக்கருங்கிற ஆங்கிளில் நிச்சயமாக பல்வேறு அடுக்குகள் இருக்குது. புரோக்கர் இல்லாமல் எந்த தொழிலும் செய்ய முடியாதுங்கிறது தான் இன்றைய சூழ்நிலை. இன்று மட்டும் இல்லை, என்றும் இருப்பாங்க. வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் எடுத்திங்கன்னா அது ஒன்று, அதில் 3ல் அது ஒன்று. லேயர்ஸ் இருக்குது இல்லையா, 3-4 லேயர்ஸ் ஆஃப் இடைத்தரகர்களை கட் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டாக கொண்டு வரதன் மூலமாக அந்த ப்ரைஸை நிச்சயமாக வந்து அதில் கணிசமாக குறைக்க முடியும். ஓகே, அழகேச பாண்டியன், இந்த விலை உயர்வு இயற்கையானதா செயற்கையானதா? மிதமான விலைவாசி உயர்வு வந்து எந்த ஒரு பொருளாதாரத்துக்கும் மிக மிக அவசியம். ஆமாம், மிதமான விலைவாசி உயர்வு அது இல்லாட்டி வந்து பொருளாதாரம் வளரவே முடியாது. ஆமாம், ஆனால் இந்த மாதிரி விலைவாசி தடாலடியாக உயரும்போது இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது வியாபாரிகள் வந்து தன்னுடைய அந்த விலைவாசியோட உயர்வை வந்து மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ்மேன் எல்லாருமே அந்த விலைவாசி உயர்வு, அதாவது இந்த சேலரி கிளாஸ் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களால நினச்சிட்டு இந்த விலைவாசி உயர்வு அவங்க தான் கடைசியில் அவங்க தலையில் தான் இறங்குது. ஆமாம், இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குது. இதில் வந்து இயற்கை செயற்கைலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. மிதமான விலைவாசி உயர்வு அவசியம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்க விலைவாசி உயர்வு வந்து கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டியது. நீங்கள் செயற்கைன்னு எந்த அர்த்தத்தில் கேட்குறீங்க அப்படின்னா, நான் இந்த செயற்கைங்கிற வார்த்தையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன். நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கிறத உள்ள மாதிரி பண்ணால் இந்த விலைவாசி உயர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக இது வந்து செயற்கை. அந்த செயற்கை நீங்கள் டிஃபைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆர்பிஐ டெபுட்டி டைரக்டர் சொன்னதை நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட இந்த 2005 நம்முடைய பொருளாதாரம் வளர ஆரம்பித்த பிறகு நம்மளுடைய அந்த உணவு உட்கொள்ளும் பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. அதாவது இப்போ அவங்க மேடம் சொன்னாங்க இல்லையா, பால், காய்கறி, பழங்கள், அப்புறம் வந்து இந்த அசைவ வகைகள், இதை வந்து நம்ம வந்து இந்த உணவு பழக்க வழக்கத்துக்கு நம்ம மாறியிருக்கோம். அதை ஒட்டி அந்த உணவு வகைகளோட உற்பத்தி வந்து கூடலை. இது வந்து முக்கியமான பிரச்சனை. இதை வந்து அரசாங்கம் 2005 உணர்ந்துருச்சு. ஆமாம், இது வந்து 2005 பெரிய ஃபுட் கிரைசிஸ் வந்து அதுக்கு வந்து அரசாங்கம் ஆஸ்திரேலியாட்ட போய் இப்போ கோதுமையை எல்லாமே பண்ணி எல்லாமே நடந்துருச்சு. அதை உணர்ந்து அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் பெரிய அளவில் மேற்கொள்ளவில்லை. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ பிரச்சனை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இதை நான் சொல்லலை, ஆர்பிஐ டெப்டி டைரக்டர் சொல்லுங்கள். உங்களுடைய கோர் பாயிண்ட்டுங்கிறது உற்பத்தி இல்லை, தேவையை மீட் பண்ணக்கூடிய அளவுக்கான உற்பத்தி நடக்காதது தான் இந்த விலைவாசி உயர்வுக்கு முதல் காரணம்னு பார்க்குறீங்க. அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் கடந்த 5 வருடங்களாக 20 லட்சம் கோடியை வந்து டேக்ஸ் கன்செஷன் அப்படிங்கிற பேரில் வரி விலக்குன்னு சொல்லி விட்டு கொடுத்துருக்கு. ஆக தேவையில்லாமல் வரி விலக்கை அளித்ததன் மூலமாக நமக்கு வந்து இந்த பொது முதலீடுகள், பள்ளி, மருத்துவமனை, இது தவிர விவசாயம், இதுக்கான முதலீடுகளில் செலுத்துறதுக்கான பணங்களை வந்து வரி விலக்கு என்ற பெயரில் விட்டு கொடுத்ததனால் இந்த இது வந்து செயற்கையாக உருவாகி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்தியா முழுவதும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக விலைவாசி விஷம் போல ஏறிக்கொண்டிருக்கிறது என்று விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. இந்த விலைவாசி உயர்வுக்கு என்னென்ன காரணிகள் காரணமாக இருக்கின்றன, இது குறித்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள்? பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆட்சி நியானானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆட்சி நியானானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். எல்லோரையும் ஒழுக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் அதிகரித்து கொண்டே போகிற விலைவாசி உயர்வுக்கு என்ன காரணம், இதை தவிர்க்க முடியுமா? பேசலாம். ஸோ நான் இந்த பக்கம் வரேன், மிடில் கிளாஸ் சைடில். ஏன் இந்த விலை உயர்வு தவிர்க்க முடியாது? சார், அரசாங்கம் வந்து அடிப்படை தேவைகளுக்கு சரியான திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்குறது குறைச்சிட்டாங்க. பாதுகாப்பு, இராணுவம், இந்த மாதிரி துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்குறாங்க. அடிப்படை கல்வி, மருத்துவம், சுகாதாரம், இந்த 3க்கு வந்து தேவையான நிதி சரியான இடத்துல சரியான வழியில் போய் சேரல. ரெண்டாவது, ஏற்றுமதி இறக்குமதியில் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ ஏற்றுமதி பண்ணும்போது நாம் என்ன பண்ணுறோம், டேக்ஸ் வந்து அதிகமாக பண்ணுறோம், அவ்வளோ டேக்ஸ் ஏற்றி வச்சுருக்கிறோம். இறக்குமதி பண்ணுற எல்லா திங்ஸுக்கும் வந்து டேக்ஸ் கம்மியாக பண்ணியிருக்கிறோம்.
இந்த இடத்துல வந்து நிறைய பார்கெனிங் இருக்குது. ஓகே. அதே மாதிரி மூன்றாவது பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க, சார் சொன்னாங்க இது ஸ்டியரிங் கமிட்டி எல்லாம் சரியில்லைனாங்க. ஸ்டியரிங் கமிட்டி பார்லிமெண்ட் கமிட்டி இருக்குது, பார்லிமெண்ட் நிலைக்குழு இருக்குது, ஃபினான்ஷியல் கமிட்டி இருக்குது, ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்குது. எல்லா கமிட்டி இருந்தாலுமே எந்த கமிட்டி எவ்வளவோ 5 ஆண்டு திட்டங்கள் போட்டாலுமே இந்த திட்டங்களை வந்து சரியாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் முன்னாடியே பல ஓட்டைகள் இருக்குது. அதில் அந்த திட்டங்களும் சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் சரியாகும் போது தான் இது சரியாகும். ஏன் விலைவாசி உயர்வை தவிர்க்க முடியாது? குடோன்ஸ் சரியான அளவில் சரியான குடோன் இல்லாத சமீபத்தில் கூட பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்யப்பட்ட, அதாவது விவசாயிகள்ட்ட வாங்கப்பட்ட 1 லட்சம் டன் கோதுமை ஏற்றுமதி செய்யப்படுகிறது குடோன் இல்லாததுனால. அதே மாதிரி அரிசிகள் வீணாகிறது. இன்னொன்று இந்த அழுகும் பொருளெல்லாம் வந்து நீங்கள் இந்த சென்ட்ரலைஸ்டு இது வந்து இந்த ஏசி குளிரூட்டப்பட்ட இதில் கிடங்குகள்லாம் இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் வச்சுருந்தோம்னா நம்ம விலைவாசி உயரக்கூடிய நேரத்தில் அந்த பொருள் வீணாக வெளியில் கொட்டாமல் இந்த ஸ்டோரேஜில் நம்ம வச்சுருந்தோம்னா அதை அந்த நேரத்தில் பயன்படுத்தலாம். விலைவாசி ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மி. நாகப்பன் இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே இந்த குற்றச்சாட்டு வருது, குளிர்பதன கிடங்குகள் இல்லை, ஸ்டோரேஜ் பிளேசஸ் இல்லை அப்படிங்கிறதுலாம். இது மிடில் கிளாஸ் வந்து விலைவாசி ஏன் உயருதுங்கிறதுக்கு புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இது ஒன்று. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் ஒரு பல காரணங்களில் இது ஒரு காரணமாக இருக்க முடியுமே தவிர, இதெல்லாம் தாண்டி தான் தக்காளியினுடைய விலை இறங்கியது, வெங்காயத்தினுடைய விலை இறங்கியது, உருளைக்கிழங்கினுடைய விலை இறங்கியது. இந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்பொழுது 50% கிட்ட ரோட்டில் குஜராத்தில் கொண்டு போய் கொட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. ஸோ அந்த பீக் சீசனில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் கூட தக்காளியை வாங்கி தொக்கு போட்டு பாட்டில் அடைச்சி வைக்கிறோம். அதைத்தான் அரசு செய்ய வேண்டும். கச்சா எண்ணெயினுடைய இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயில் நம்ம எப்படி தக்காளியை வாங்கி பிக்கிள் போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்க அந்த கச்சா எண்ணெயை வாங்கி அவங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதுதான் அதனுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். பெரிய சைஸ்ங்கிறது வந்து ஆயில் பூல் கிரியேட் பண்றது. ஆயில் பூல் கிரியேட் பண்ணணும். குளிர்பதன கிடங்குகள் அமைக்கிறதை விட, தக்காளியை காப்பாற்றுறதை விட கச்சா எண்ணெய் குறைவான விலையில் விற்கிறப்போ வாங்கியாந்து சேர்த்துக்கிறது. ஏன் இந்த விலைவாசி உயர்வு மக்கள் ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஒரு பொருளாதார பேராசிரியர். என்னுடைய காரணங்கள்னால் 4 காரணங்கள் சொல்லலாம். பட் மெயினாக சில காரணங்கள் இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. விலைவாசி ஏறத்துக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு அரசாங்கமும் தன்னுடைய அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி நிறைய மக்களுக்கு ஃப்ரீ சப்சிடிஸ், ஃபுட் சப்சிடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி, அந்த மாதிரி சப்சிடி கொடுத்து ஒரு வருடமும் இந்த சப்சிடி கொடுக்கறதுனால அரசாங்கத்துக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டு போகிறது. இதுதான் டெஃபிசிட் ஃபினான்சிங். ஒரு காலகட்டத்தில் செலவுடைய அதிகமான செலவு ஃபுட் சப்சிடி என்ஆர்இஜின்றது. தெர் ஆர் செவரல் ஸ்டடீஸ் தட் ஹஸ் ஷோன் என்ஆர்ஜியினால் செலவழிக்கப்படக்கூட பணம் வந்து ரைட் டார்கெட் ஆடியன்ஸை போய் சேர்ந்தது கிடையாது. நீங்க சொல்றது இந்த ஏழைகளுக்கு 80 ரூபா கொடுக்கிறது, ஒரு நாள் வேலை வாய்ப்பு திட்டம், நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்னால செலவழிச்ச பணம் நிறைய ஸ்டடீஸ். தெர் ஆர் சோ மெனி ஸ்டடீஸ் தட் ஹவ் ப்ரூவ்ட் தட் த மனி ஹஸ் நாட் கான் டு த ரைட் டார்கெட் பீப்புள். ஓகே, எதுக்கு அதிகமான சப்சிடி வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஃபுட் சப்சிடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி. இல்லை, ஓகே, நீங்கள் சொல்கிறது அதாவது தேவையற்ற மானியங்களால் பொருளாதாரம் சீரழிகிறது. ஒன்று வந்து ஃபுட் சப்சிடி ஒன்றா போல நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுனால நான் எல்லாருக்கும் புரியுறதுக்கு தமிழில் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒன்று வந்து உணவுக்காக கொடுக்குற சப்சிடி, அதாவது ஃப்ரீயாக அரிசி கொடுக்கறது, அப்புறம் வந்து ரேஷனில் பொருட்களை விலை குறைவாக கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களால நடக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நிறைய செலவாயிடுது. ஒரு காலகட்டத்தில் செலவு சமாளிக்க முடியாமல் பொருளுடைய விலையெல்லாம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. நீங்கள் எக்கனாமிஸ்டா? ஆமாம். நீங்கள் பொருளாதார ஆசிரியர்? ஆமாம். ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. சொல்லுங்கள். அரசாங்கம் ஏழை விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கு அதிக சப்சிடி கொடுக்குதா, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அதிக சப்சிடி கொடுக்குதா? உண்மையை சொல்லுங்கள். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அதிக சப்சிடி கொடுக்குதா? யூ ஆர் an economist, right? Right. இந்தியாவில் அப்படி பார்த்தனா எதுக்கு கூட சப்சிடி கொடுக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க போதும். விவசாயத்திற்கும் ஏழைக்கு ஒருத்தனுக்கு 80 ரூபா கொடுக்குறாங்க, சும்மா கொடுக்குறாங்க, அது அவருக்கு போயின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ரைட்டு? ஆமாம். ஃப்ரீயாக ரைஸ் கொடுக்குறாங்க, அதனால பொருளாதாரம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிங்க, ரைட்டு? அரசாங்கம் ஏழைகளுக்கு கொடுக்குற ஃபுட் சப்சிடி அதிகமா இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சொஃபிஸ்டிகேட்டட் சப்சிடி அதிகமா? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அதுவும் கொடுத்து கொண்டு தான் இருக்கு. எது அதிகம்? எது அதிகம்னு சொல்லிட்டு என்னோட விகிதத்தில் சொல்ல முடியாது. இல்லை, அது நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி உறுத்தவே இல்லையே. உங்கள் கவலை முழுக்க ஏழை 3 வேளை சோறு இல்லை, ஏழைக்கு சொல்கிறதுக்காக சொல்ல. நான் கார்பரேட் செக்னா எத்தனை கார்பரேட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க சார்? என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் பொருளாதார வல்லுநர்னு சொல்கிறீங்க, தங்கத்துக்கு டேக்ஸை குறைச்சாங்க சார் இந்த ஊரில். உங்களுக்கு ஏன் கோவரில் தங்கத்துக்கு ஏன் சார் டேக்ஸை குறைக்கணும்? எக்கனாமிஸ்ட் எல்லாம் புலம்புறாங்க, தங்கத்தை வாங்கி சேர்க்காதீங்கடா, ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட்டானு, அதுக்கு டேக்ஸை குறைச்சாங்க. நீங்கள் ஏன் தங்க லாபிக்கு பயந்தீங்க? 2 நாள் கடையை முன்னோடனே பயந்தீங்களா இல்லையா? தங்க லாபி போச்சுருந்தீங்களா இல்லையா? தங்க லாபிக்கு பயப்படுவீங்க, கார்பரேட்டுக்கு பயப்படுவீங்க, சோத்துக்கு வழி இல்லாத ஒரு ஏழை இந்தியனை பற்றி கவலை வராது உங்களுக்கு. நல்ல எக்கனாமிக்ஸ் சார்.
சார் நீங்கள் சொன்னீங்க கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து சப்சிடிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஏன் அரசாங்கம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமானாதான் நம்மளுடைய பணவீக்கம் வந்து குறையணுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் அது கொடுத்தது இல்லை அதான். ஆனால் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இன்னும் நம்ம how many years நம்ம கார்ப்பரேட்டுக்கு சப்சிடி கொடுத்துருக்கோம், எவ்வளோ நமக்கு பணவீக்கம் குறைஞ்சிருக்கு சொல்லுங்கள் சார். இல்லை அந்த இன்டென்ஷனில் கொடுக்கும்போது நம்மளுடைய உற்பத்தி வந்து இன்னும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகலை. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு உற்பத்தி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உண்மையிலேயே பணவீக்கம் குறையும். கார்களுக்கான டேக்ஸ் குறைச்சோம் ரைட்டா சார், பணவீக்கம் குறைஞ்சிச்சா சார்? நாகப்பன் சார் கேட்குறேன், குறைஞ்சா சார்? கார்ப்பரேட்டுக்கு மானியம் கொடுத்தோம் சார், பணவீக்கம் குறைஞ்சிச்சா சார்? சார் சம்பள விகிதம் 10 years எல்லாமே இப்போ குறைச்சிருக்காங்கல்ல, கார் டேக்ஸை குறைச்சிருக்காங்களா, கார் விலை குறைஞ்சா? கார் விலை குறைஞ்சிருக்குங்களா? டேக்ஸை குறைச்சாச்சா, ஏன்டா கார் விலையை குறைக்கலன்னு யாராவது கேட்டிங்களா சார்? என்ன சார் அரசாங்கம் டேக்ஸை ஏன் சார் குறைக்குது? 2008 4% வந்து எக்ஸைஸ் கலால் வரி வந்து குறைச்சாங்க. பட் எந்த கார் நிறுவனமும் அந்த டயத்தில் வந்து அந்த விலையை குறைக்கல. ஆனால் இப்பொழுது வந்து அந்த 4% 2% அதிகரித்திருக்கிறார்கள். அதிகரித்த அடுத்த நாள் பட்ஜெட் வந்த நாள் வந்து விளம்பரம் வந்து கார் விலை அதிகரித்து 4% கலால் வரி அரசாங்கம் குறைக்குது. அப்போ அவங்க குறைக்கணும் ரைட்டா இல்லையா? இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா ஏயா காசை குறைக்க மாட்டேங்கிறேன்னு பெட்ரோல்னு எல்லாரும் கேட்குறோம்ல. 4% கலால் வரியை அரசாங்கம் குறைக்குது. கார் கம்பெனிகள் தன்னுடைய விலையை குறைக்கல. ஆனால் 2% கூற்றப்போ அன்னைக்கு நைட்டு டிசைட் பண்ணி அடுத்த நாள் காலையில் பேப்பரில் ரேட்டு கூட போட்டுட்டான் ரைட்டா. அதை கேட்கல. ஒருத்தன் ஏழைக்கு ஆப்ஷனே இல்லை, அவனுக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு முடியல அரசாங்கத்துக்கு. அவன் சும்மா இருந்தால் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவான், வேறு தப்பான விஷயத்துக்கு போனாலும் போயிடுவான்னு உங்களோட காசு 80 ரூபா எடுத்து கொடுக்குறது நமக்கு வயிறு வாயெல்லாம் எரியுது. அந்த அந்த கணக்கு எனக்கு தெரியாது. பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆட்சி நீயானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி நீயானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். பொருளாதாரம் கேட்பதற்கும் பேசுவதற்கும் சற்று கடினமான விஷயம் என்ற போதும் கூட இன்றைக்கு விலைவாசி உயர்வு தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய பொருளாதாரம் எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தமிழகத்தினுடைய பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் உள்பட எல்லோரும் இங்கே பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ கார்ப்பரேட்டை பற்றி பேசுகிறோம். கார்ப்பரேட்னு வந்ததுன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய்கள் கார்ப்பரேட்ஸுக்கு மானியமாக கொடுக்குறாங்க. அது வந்து அதிகம் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங், அந்த 4 லட்சம் கோடி சப்சிடி கொடுத்தாலும் அதனால் எவ்வளவு ஜிடிபி அதாவது பொருளாதார வளர்ச்சி என்று பார்த்தீங்கன்னா 5.6% வளர்ச்சி என்பது இருக்கின்றது. அதாவது ஏதோ என்ன கொடுத்ததுனால ஒன்றுமே அது ஏதோ இட் ஹஸ் கான் டவுன் த ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஆகவே அதனால வந்து வளர்ச்சி என்பது இருக்கின்றது. சார் சப்சிடியில் கார்ப்பரேட்டுக்கு போகிறது மாதிரி காமன் பப்ளிக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ணுறாங்க. சார் சொன்னது கரெக்ட். எப்படின்னா இந்த ஜிடிபி க்ரோத் டிபெண்ட் ஆன் தி சப்சிடி. பெரிய அளவு தொகை வந்து சப்சிடியில் போகுது. உரத்துக்கு பெரிய மானியம் கொடுக்குறாங்க. உரம் மட்டும் இல்லை, விவசாயிகள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மெயின் விஷயம் உரத்தை பிளாக்கில் வாங்கி விற்கிறாங்க. இன்றைக்கி கிராமங்களில் அனைத்து கிராமங்கள்லேயும் நடக்குது இந்த விஷயம். கொடுக்குற சப்சிடியை மிஸ்யூஸ் பண்ணும்போது அது வந்து அரசாங்கம் கொடுக்குற சலுகையை வேஸ்ட் ஆக்குறது, அரசாங்க பணத்தை வேஸ்ட் ஆக்குறது, இதெல்லாம் வெளியே வரமாட்டேங்க. என்ன சொல்கிறேன், நான் பார்த்துட்டேன் தமிழ்நாட்டில் உரத்தை விற்று கரண்ட்டை அவங்களுக்கு வர கரண்ட்டை விற்று விவசாயம்லாம் கோடீஸ்வரனாக இருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க, நானும் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐ டு அக்செப்ட். அந்த கார்ப்பரேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சப்சிடிஸ் போகுது. லேண்ட் சீப்பாக கொடுக்குறாங்க, சர்வீஸ் டேக்ஸ் சுத்தமாக கிடையாது, சேல்ஸ் டேக்ஸ் கிடையாது. அதில் இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் சப்ளையர், ஒரு லீடிங் ஐடி கம்பெனி. அது அந்த கம்பெனியோட சர்வீஸ் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 ஆஃபீஸ் இருக்குது இந்தியாவில். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க வித் ஆல் சேல்ஸ் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ். ஆனால் சப்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு அக்ராஸ் த கண்ட்ரி. நிறைய லாஸ் வருது இந்த கார்ப்பரேட் இதில். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ லாஸ். 100 நாள் வேலை திட்டம் வந்து ஒரு மனுஷன் வந்து கிராமத்தில் இருக்கிறவன் 100 நாளைக்கு மட்டும்தான் போகணும். 101வது நாள் போனான்னா அவனுக்கு சம்பளம் தர மாட்டாங்க 80 ரூபாயும். ஆமாம். ஆனால் அதே கார்ப்பரேட் ஆஃபீஸில் சம்பாதிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேலே வந்தால் எனக்கு கவர்மெண்ட் கொடுக்குற இலவசம் வேண்டாம்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதா இந்தியாவில் சரித்திரமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கார்ப்பரேட் ஆஃபீஸில் இன்றைக்கி மாதம் 70,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் கவர்மெண்ட் கொடுக்குற டிவியை இன்றைக்கும் போய் லைன் நின்று வாங்குறாங்க. நாடு எப்படி உருப்பிடும்? விலைவாசி உயராமல் என்ன பண்ணும்? இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்கள், நாடு வளரும். இருக்கிறவங்களும் அனுபவிப்போம்னா இதே பீப்புள் ஆர் லிட்டில் கிரீடிங்கிறது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. இவர் அழகேச பாண்டியன் ஒரு நிமிஷம் கொடுங்க. நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க. பட் நான் தொகுத்து சொல்கிறேனே கொஞ்சம்.
சார் கோச்சுக்காதீங்க சார். no problem. ரைட், லெட்ஸ் பி ஹெல்த்தி டிபேட். ஓகே ரைட். அதாவது வந்து இந்த சப்சிடி, கார்ப்பரேட் சப்சிடிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து போன வருஷம் கொடுத்து 5 GDP growthலாம் அப்படிலாம் இல்லை. கார்ப்பரேட் சப்சிடி வந்து கடந்த 5 வருடங்களாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அது மொத்த அமௌண்ட் வந்து 20 லட்சம் கோடி. சரிங்களா, இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அதாவது வந்து பொருளாதார வளர்ச்சி 2 வகையாக பார்க்கலாம் சார். ஜிடிபிங்கிறது பேய் மாதிரி யாரும் பார்த்தே கிடையாது, கடவுள் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். யாரும் நேராக பார்க்க முடியாது ஜிடிபி எல்லாம். ஆமாம், ஆனால் விலைவாசி உயர்வுன்றது வந்து நேரில் நம்ம வந்து உணர்வோம், நம்ம வயிற்றை வந்து அமுக்கும். ஆமாம், ஒன்று உருவம் தெரியாத ஒரு விஷயத்துக்காக நம்ம போய் பெருசாக வந்து இது கூடுது குறையிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் ஓரளவுக்கு தான் எடுத்துக்க முடியும். இது வந்து சீரியஸான எந்த எக்கானமிஸ்ட்டும் ஜிடிபி வந்து அதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணுமோ அவ்வளோ மதிப்பு தான் கொடுப்பாங்க. ஒரு 3 கட்சி உள்ள எம்எல்ஏ எவ்வளோ மதிப்பு, மூணு எம்எல்ஏ உள்ள ஒரு கட்சிக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பு தான், அதுக்கு மேலே கிடையாது. ஆமாம், இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த டேக்ஸ் கன்செஷன், இந்த வரி விலக்கு எதில் கொடுத்துருக்காங்கன்னா ஆயத்தீர்வையிலையோ அல்லது வந்து இந்த சேல்ஸ் டேக்ஸ்லையோ எக்ஸைஸ் டியூட்டிலையோ கிடையாது. அதிகமாக கொடுக்கப்பட்டது வந்து கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸில் கொடுத்துருக்காங்க 155%. ரெண்டாவது, இந்த பணங்கள் இப்போ 20 லட்சம் கோடிங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது. இதை வச்சு என்னென்ன பண்ணலாம், என்டையர் இந்தியாவில் அவ்வளோ பேத்துக்குமே வந்து நம்மளோட இது சுகாதாரத்துக்கான திட்டங்களை வந்து உருவாக்க முடியும், ஃப்ரீ மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்க முடியும். இதே மாதிரி கல்வித்தரத்தை அளவுக்கு அதிகமாக மேம்படுத்த முடியும். அதாவது ஒரு உலக நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார மேதை ஜோசப் ஸ்டிக்லிஸ் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து அதிகமான வருமானம், ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பாசிபிள் எதில் அப்படின்னா படிப்பு அப்படின்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட 20லேருந்து 25% மொத்த நாட்டுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த படிப்பு தான் கொடுக்குது அப்படின்றார். அப்போ இப்போ நாம் 2 விதமாக பார்க்கலாம். இதில் இந்த பணத்தை எதில் போடணும் என்ன கேட்டால், நான் வந்து இந்த பணத்தை வாங்கி நம்ம படிப்புக்கும் சுகாதாரத்துக்கும் செலவழிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிற இன்னொரு பூதம், நீங்கள் அடிக்கடி சொன்ன ஒரு பூதம், இந்த கார்ப்பரேட் செக்டாருக்கு கொடுக்கப்பட்ட சப்சிடி. இப்போ இவங்க எல்லாருமே எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஃபுட் சப்சிடி எவ்வளோன்னு சொல்லலாம். அதுலேயும் பெரும்பகுதி வந்து ஏழைகளுக்கு போய் சேர்வதை இந்த மாதிரியான கணக்குகள் மூலம் நம்மளால் குறை சொல்ல முடியும். இப்போ இவங்க சொன்ன ஒரு கணக்கு வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி இந்த கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ் மற்ற இன்கம் டேக்ஸ் மட்டுமே கன்செஷன் வந்து 58,000 கோடி ஒரு இதே பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் இருக்குது. பல நிறுவனங்கள் கூட எம்ஓயூன்னு ஒன்று சைன் பண்ணுவாங்க. அதில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு கார் கம்பெனிக்கு எந்த இடத்துல போய் நிற்குதோ இந்த இடம் எனக்கு வேணும்னாங்க. அப்போது ஒரு எக்ஸ் ப்ரைஸில் கவர்மெண்ட் அந்த இடத்த வாங்கும், அதை டெவலப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதனுடைய விலை 2x இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து 1/2x இருக்கும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற சப்சிடி நமக்கு தெரியாது. அதே மாதிரி அன்இன்டரப்டட் பவர் சப்ளையில் இருக்கிற சப்சிடி நம்ம கண்ணுக்கு தெரியாது. இல்லை டேக்ஸ் ஹாலிடேஸ், நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. டேக்ஸ் ஹாலிடேஸ்னு ஒரு வார்த்தை, 5 வருடம் வரைக்கும் நீங்கள் வரி கட்ட வேணாம். இதேமாரி பல வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த எம்ஓயு சைன் பண்ணப்படும். ஆனால் அதில் 20,000 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பு இருக்கும், 2,000 பேருக்கு நேர்முக வேலை வாய்ப்பு இருக்குன்னுவாங்க. ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் யாராவது அதை படிச்சிருக்காங்களா? அது பிரகாரம் 2,000 பேருக்கு வேலை கிடச்சிருக்கா? 20,000 பேருக்கு மறைமுக வேலை கிடச்சிருக்கா? பொருளாதார உற்பத்தி இவ்வளோ பெரிய இருக்கா? இந்த சப்சிடினால், கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சப்சிடினால் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஸ்டடீஸ் எங்கேயுமே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் என்ன, ஃபுட் சப்சிடி இவ்வளவு, பெட்ரோலில் இவ்வளோ சப்சிடி இருக்குது அப்படின்னு எளிய மனிதனை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கான புள்ளி விவரங்களை சேகரிப்பதும் அதை சேகரித்த அரசாங்கமே நம்மகிட்ட கொடுக்கறதும் ரொம்ப எளிது. ஆனால் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட சப்சிடியோ அதனால் பொருளாதார மேம்பாடோ இல்லை வேலைவாய்ப்பின் உற்பத்தியினுடைய அதிகரிப்போ அதற்கான புள்ளி விவரங்கள் நமக்கு கிடைக்காது. அதை தேடி செல்வதற்கு நாம் தயாராகவும் இல்லை. பொருளாதார அறிஞர்களும் அதை ஆய்வு செய்வதற்கு கூட தயாராக இல்லை. நீங்கள் அடிக்கடி சொல்கிற இந்த வாதம் ரொம்ப சரி. அதாவது கார்ப்பரேட்டில் நடக்கிற சிஸ்டம்ஸ், நான் அதை குறை சொல்ல வரல, இதை ஓப்பனாக செய்யுங்க, சப்சிடி கொடுங்க, வேணான்னு யாருமே சொல்ல முடியும். ஏன்னா அவங்களால வேலை வாய்ப்பு வந்தாக்கா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்கறதுல தவறே இல்லை. ஆனால் இந்த சப்சிடி கொடுத்தா அதனால் இவ்வளோ வேலை வாய்ப்பு வந்ததா அப்படின்ற கணக்கு பார்ப்பதற்கு கூட நம்ம தயாராக இல்லை. ஓகே பாலா சார், அதனால் வேலை வாய்ப்பு வந்ததான்றது மட்டும் இல்லை. இப்போ ஒரு இடத்துல வந்து தொழிற்சாலை கட்டி இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏற்கனவே விவசாயம் நடந்துகிட்டு இருந்த இடத்துல அந்த வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு மேலே வேலை கிடைச்சிருக்கான்றதான் முக்கியம். ஒன்று. இன்னொன்று, ஜிடிபி என்று சொல்லப்படுகிற மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பற்றி பேசினாங்க. அது கண்ணில் பார்க்க முடியாத பேயெல்லாம் இல்லை. ஆனால் ஜிடிபி உயர்வு என்பது ஏதோ கார்ப்பரேட் செக்டாருடைய உற்பத்தியால் மட்டும் நடக்கிறது இல்லை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அவர் சொன்ன உர மானியத்தின் மூலமாக விவசாயத்தால் நடைபெறுகிற உற்பத்தியும் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதுவும் பங்களிக்குது, உள்ளடக்கி தான் அதுவும் பங்களிக்குது. பொருளாதாரம்
கேட்பதற்கும் பேசுவதற்கும் சற்று கடினமான விஷயம் என்ற போதும் கூட இன்றைக்கு விலைவாசி உயர்வு தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய பொருளாதாரம் எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தமிழகத்தினுடைய பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் உள்பட எல்லோரும் இங்கே பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆட்சி நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் ஒவ்வொரு தனி மனிதனையும் இந்தியா முழுவதும் பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஒரு ப்ராஸ்பெரிட்டியான எக்கானமி, பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம்னு ஏடுகள் எழுதி கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் விலைவாசிங்கிறது மலை முட்டக்கூடிய அளவு வளர்ந்து கொண்டே போவதற்கு என்ன காரணம்? இதை ஹேண்டில் பண்ண முடியாமல் நீங்கள் எப்படிலாம் தவிக்கிறீங்க? நீங்கள் திணறுகிறவர்கள் எப்படியெல்லாம் திணறுகிறீர்கள்? சார் சாதாரண இப்போ உள்ள டீலக்ஸ் பஸ்ஸு ஒயிட் போர்டு பஸ்ஸுன்னு இருக்குது சார். இப்போ டீலக்ஸ் பஸ்ஸு தான் நிறைய இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. டீலக்ஸ் பஸ்ஸில் ஏறும்போது ஒயிட் போர்டில் உள்ள பஸ்ஸை விட டபுள் த காஸ்ட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எப்போ ஒயிட் போர்டு வரும் அந்த பஸ்ஸில் ஏறி ஒரு ஆஃபீஸ் போகலாம் அப்படின்றத எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த கரெக்டாக அந்த சில்லரை மட்டும் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க. ஏன்னா இதுக்கு இங்கே போயிட்டு ஒரு 2 ரூபாய் செலவு பண்ண அதுக்கு பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மனநிலை நிறைய பேருக்கு. டெஃபினெட்லி. அப்படி இருக்கப்போ ஒரு ஒயிட் பைஸ்க்காக நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு? அந்த 2 ரூபாயோ 4 ரூபாயோ சேமிக்கிறதுக்காக இன்னைக்கு இருக்க நிலைமையில எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு? மோரலஸ் half an hour to 1 hour. half an hour to 1 hour. எஸ். வெயிட் பண்ணால் எவ்வளோ சேமிக்கலாம் அவ்வளோ நேரம்? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 7 rupeesக்கு போகிறதுக்கு 15 rupees 17 rupees ஒரு 7 ரூபாய் 8 ரூபா சம்பாதிக்கலாம், மிச்சப்படுத்தலாம். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு மணி நேரம் அவர் நிற்பதில் இருக்கக்கூடிய மன ஓட்டம். இன்னொன்று, பணம் வேணுங்கிற நெருக்கடி இருக்கிறதுனாலையும் விலைவாசி உயர்ந்து கொண்டிருப்பதனாலையும் குடும்பத்தை அவர் காப்பாற்றணுங்கிற ஒரு ஏழை தந்தையினுடைய பொட்டன்ஷியாலிட்டி 1 year லாஸ் ஆகும். 1 hour லாஸ் ஆகும். அந்த 1 hour அவர் வேறு எதுக்காவது கேபிட்டலைஸ் பண்ணலாம். அவர் புத்தகம் கூட படிக்கலாம், பிடிச்சதை படிக்கலாம், தூங்கலாம். அடுத்த 1 மணி நேரம் வரை நல்லா வேலை பார்க்க முடியும். எனக்கு மொத்தமாக ஒரு கால்குலேஷன் சொல்லுங்களேன் ஒவ்வொருத்தரும். உங்களுக்கு மொத்த வருமானம் எவ்வளோ, உங்களுக்கு இப்போ விலைவாசி உயர்வால் எவ்வளவு துண்டு விழுகுது, அவ்வளோதான். லேடிஸ்ட்டை கொடுங்க. சார் என்னோட சேலரி வந்து 3.5 சார் எனக்கு ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷோக்கு வரதுக்கு முன்னாடி இதே ஆஃப்டர் எஸ்டர்டே தான் வந்து 1000 rupees இந்த இயர் தான் அது சரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சருக்கு 3500 ரூபா தான் தமிழ்நாட்டில் சம்பளம். இதில் பிஎஃப் போயிடும் சார் எனக்கு. இல்லை நீங்கள் வந்ததுலேருந்து டவுனாகவே இருக்கீங்க. ஏன்? இல்லை சார் ஆக்சுவலாக என்னென்னா இது உண்மையை சொல்ல போனோன்னா எங்கள் வீட்டில் யாரும் ஜென்ஸ் யாரோட சப்போர்ட்டும் கிடையாது. இப்போ இந்த சேலரியில் மட்டும்தான் இப்போ பாப்பாவை படிக்க வைக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் பண்ணணும், எல்லாமே இதில் தான் பார்க்கணுன்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஏன்னா இது ஹேண்டில் பண்ணுறது சாதாரணது இல்லை. இப்போ ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு பட்ஜெட் போட தெரியாது சார். நான் வாங்கிட்டு வர சேலரி அம்மாட்ட கொடுத்துருவேன். அம்மா தான் வந்து அதில் ஒரு 10 ரூபா 20 எப்படி சிக்கனம் பண்ணணுமோ சிக்கனம் பண்ணுவாங்க. இன்னும் என்ன அதான் சொல்லுவாங்க, நான் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறேன், நான் விட்டுட்டு போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு. நான் இப்போ வயசுலேருந்து ஓரளவு வளர்ந்த வரைக்குமே நான் நல்லா சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்திருக்கேன். இன்றைக்கி இந்த பிள்ளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கடை அரிசி வாங்கி சாப்பாடு போட முடியலனால இன்றைக்கி உண்மையாலுமே ரேஷனில் அதுவும் இந்த ஏப்ரல் மேல அரிசியை வாங்க முடியல, ஸ்கூலில் லீவ் போடவும் முடியல. அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம லீவ் போட்டு மந்த்லி ஒன்ஸ் லீவு கிடைக்கும், அதில் லீவை போட்டு ரேஷன் கடைக்கு போய் என்ன போடுறாங்களோ அதை நம்ம வாங்கினோம்னா அதில் புழு இருக்கா பூச்சி இருக்கான்னு பார்க்க முடியல. புழுங்கல் வாங்கினா ரொம்ப நேரம் கேஸில் போட்டாலும் வேகுது. கேஸ் சிலிண்டர் ரேட்டும் ஏறி போச்சு. அப்போ அந்த சிலிண்டரோட ரேட்டுக்கு நம்ம 500 ரூபா சொல்லையா ஒரு தாளை தூக்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் அவங்க எடுத்துகிட்டு வரவங்களுக்கும் நம்ம மாடி ஏறி வரப்போ அந்த காசுக்கு சேர்த்து கொடுக்கணும். அவங்கக்கிட்ட கரெக்டாக கேட்டு வாங்க முடியல. நம்மள மாதிரி அவங்களும் கஷ்டப்படுற ஜீவன் தானே, வண்டியை தள்ளிட்டு வராங்களேன்னு நமக்கு தோணுது. இதை தாண்டி அந்த 2 மாதம் கஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி புழுவோ பூச்சோ லைனில் நின்றுட்டு வாங்குறப்ப பச்சரிசி போட்டால் டக்குன்னு வேகுமே, அதுக்காக அந்த பச்சரிசியை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுவும் அந்த மாதம் இல்லை, புழுங்கலரிசி தான்றப்ப அந்த புழுங்கலரிசி வாங்கிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இல்லை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு வெடிச்சு இன்றைக்கி இந்த பிள்ளைக்கு அந்த ரேஷன் அரிசி கொடுக்குறப்ப வச்சிருக்கிறது ஒரு பிள்ளை, அதை நல்லபடியாக பார்த்துக்க முடியலன்ற கவலை வருத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? எம்ஏ தான் சார். ஆனால் இன்றைக்கி இருந்து என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு எனக்கு முடியல. பிச்சை எடுக்காத குறையா ஒருத்தங்கிட்டையும் இந்த மந்த் ஃபீஸ்க்கு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார். எதுவுமே சொல்கிறதுக்கு எல்லாருக்கிட்டையும் மட்டும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறாங்க சொல்லி செலவு பார்த்தாலே கூட பிறந்தவங்கலேருந்து சொந்த யாருக்கு அதாவது நல்லா வாழ்ந்துட்டு போக இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்து நிற்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு அதனாலே சேலரி ஏற்றி கொடுக்க சொல்லி சார்கிட்ட போய் ஒரு நாள் நின்று கேட்டுட்டு வந்தேன். அது கேட்குறதுக்கு அவ்வளோ சங்கடப்பட்டுட்டு கேட்டேன் சார். நான் கேட்டதுக்கப்புறம் யதார்த்தமாக 1000 rupees ஏற்றிட்டாங்க.
பட் அதை தாண்டி ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு போனது 2750க்கு சார் சேலரிக்கு. அதுக்கப்புறம் 500 இயர் இன்க்ரிமெண்ட். அந்த இயர் இன்க்ரிமெண்ட்டுக்கு இப்போ 375க்கு வந்து பிஎஃப் போக என் கையில் 3.2 சம்திங் தான் நிற்கும். இன்றைக்கி 1000 rupees ஏற்றிருக்காங்க. அது ஏற்றுறப்ப எனக்கு 475 நிற்கிது சார். இதுலேயும் பிஎஃப் போய்டுமேன்றதுக்காக. ஆனால் இந்த ஷோ வெளியாகிறப்ப எல்லோரும் என்னை தப்பாக கூட நினைக்கலாம். ஆனால் என்னோடய கொலீக்ஸ்லாம் உண்மையாலுமே நேற்று கேட்டேன் சார். ஆக்சுவலாக லீவ் கேட்குறச்ச சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு கூட ரவுண்ட் பண்ணி அந்த 250 போட்டு 5000 ஆக்க முடியுமா? ஏன்னா அதுலேயும் பிஎஃப் போயிடும். நான் அந்த இன்க்ரிமெண்ட் கேட்டதே ஆஃப்டர் ஆல். ஏன்னா இந்த புள்ள வந்து நிஜமாகவே சொல்கிறேன் சார், எதுவுமே சாப்பிட மாட்டான். பால் மட்டும்தான், 3 வேளையும் பாலை கொடுத்தா அதுவும் வேலைக்கு குடிக்கிற பிள்ளை. எப்பயுமே நான் அப்பப்போ கொடுக்கவும் மாட்டோம். அதை மட்டுமே குடிச்சிட்டு தூங்குற பிள்ளைக்கு போய் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? அதை கேட்டேன். அது எப்படி நீ கேட்கலான்ற மாதிரி கூட இருக்க கொலீட்ஸ் அந்த அளவுக்கு கேட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்களாம் இருக்கோம், உன்னை விட சீனியர், நீ எனக்கு முன்னாடி நீ எப்படி நீ கேட்கலாம் இதை போய்? நான் வீட்டோட சூழ்நிலை இன்னைக்கு இந்த ஷோவில் இங்கே சொல்ல முடியுது. அவங்கக்கிட்ட போய் ஒருத்தவங்ககிட்டையும் சொல்ல முடியல சார். ஏன்னா போன புதுசில் எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. இது ஒரு குடும்பம் இல்லை, தமிழகம் முழுவதும் இப்படி நிறைய இருக்காங்க. இவங்க ஏதோ கடைநிலை ஊழியர்லாம் கிடையாது. ஒரு ஆசிரியராக ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க. அவங்க ஒரே ஒரு குழந்தை வச்சுருக்காங்க. அதை அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கூட நிலைமை இல்லாத அளவுக்கு இந்த விலைவாசி இருக்கிறது. தே ஹாவ் டு அக்செப்ட் இட். இட் இஸ் நோ அதர் கோ. அதெல்லாம் சொல்ல இட்ஸ் அதர் சைட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இட்ஸ் நோ அதர் கோ. பட் தர் இஸ் அ ஃபேஸ். விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது இது இவங்க மட்டும் இல்லை. இவங்க மாதிரி எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்களோ, இன்னும் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ, இன்னமும் லோவர் மிடில் கிளாஸ் நம்ம எவ்வளோ பேர் இருக்காங்களோ தெரியலை சார். உண்மையை சொல்ல போனால் விழுப்புரத்தில் இந்த ஸ்கூலில் கொடுக்குறது நிஜமாவே அதிகமாக நினச்சி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சார். ஆனால் உண்மையிலுமே ஃப்யூச்சரை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது சார். எவ்வளோ நாள் வரைக்குமோ என்னால் தள்ள முடியுமோ தள்ளுவோம், அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வாழ்வோம், இல்லைன்னா அப்புறம் பார்த்துப்போன்ற அளவுக்கு இப்போவே முடிவு பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல வேறு. ஆனால் அதனுடைய உண்மையான தாக்கம் என்னன்னாக்கா அவருக்கு ரொம்ப அவமானப்படுவார், ரொம்ப குறுகி போவார் வாழ்க்கையில். இல்லை, அது சொல்லவே அவர் சங்கடப்பட்டார். அதான் ரொம்ப குறுகி போவாங்க. அப்போது விலைவாசி என்பது வந்து வெவ்வேறு தரப்புகளை வெவ்வேறு விதத்தில் பாதிக்கும். இப்போ இவங்களுடைய அடிப்படை வாழ்க்கை ஆதாரத்தையே அது பாதிச்சிருக்கு. ஆனால் இவங்களை எப்படி பாதிச்சிருக்குன்னா அவங்களுடைய சேமிப்பை அது குறைத்திருக்கிறது. லாஸ்ட் இயர் ஸ்கூல் ஃபீஸ் வந்து 15,000 ஒரு டேர்முக்கு இருந்தது. ஆக்சுவலாக 3 டேர்ம்ஸ் ஸ்கூல்னு எடுத்தேன்னா, ஸோ 15,000 பே பண்ணி இந்த இடத்துல இப்போ வந்து 22,000 ஆக்கியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட டெபாசிட்ஸையோ இல்லை ஏதோ ஒன்றத்தை உடச்சி தான் அதை கட்ட வேண்டிய சூழ்நிலை. எஃப்டியை உடைக்க வேண்டியிருக்கு. எஃப்டியை உடைக்கணும். இல்லை ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த சேவிங்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு தான் இந்த பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை இன்னைக்கு. ஓகே, வேறு உங்கள் மாத வருமானம் என்ன? என்ன துண்டு விழுகிறது? எப்படி திக்குமுக்காடுகிறீர்கள் இந்த விலைவாசி உயர்வால்? எங்கள் வீட்டாங்க சம்பளம் 4500 கான்ட்ராக்டில் தான் வேலை பார்க்குறாங்க. அந்த சம்பளம் வாங்குறது எங்களுக்கு வாடகை, அரிசி மட்டும் தான் வாங்க முடியும். தினம் சாயந்தரம் அவங்க தென்னை மரம் போய் களை எடுத்து அந்த வேலை பார்ப்பாங்க. அதில் பார்க்குறப்போ அதில் நிறைய ஆபத்துகள், ஒரு வாட்டி உலகெல்லாம் பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி தினம் கஷ்டப்பட்டால் தான் தினம் வீட்டு குழம்பு வைக்கிறதுக்கு செலவுக்கு ஒத்து வருது. மொத்த வருமானம் 4500. அது வாடகைக்கும் சாப்பாட்டுக்கு சரியாக தென்னை மரம் ஏறி அந்த வேலை பார்த்தா அந்த வேலை பார்த்தா தான் தினம் நைட் 8 மணிக்கு வந்தாங்க. இந்த கண்டிஷன் இருக்கிறப்ப இப்போ கூடுதலாக விலைவாசி உயர்வு ஏறின பிறகு அதனால வந்து வாடகையும் ஏற்றிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் டெய்லரிங் பண்ணுறேன், ஆனாலும் வந்து ரொம்ப சமாளிக்க கஷ்டமாக இருக்குது. எல்லா இதுக்கும் ரொம்ப என்ன பண்ணுவோம், பிள்ளைங்க சந்தோஷத்தை இழக்குதுங்க. ஏதாச்சும் ஒரு சந்தோஷத்தை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கரெக்டாக எப்படி நடக்கணுமோ அதை ஒரு மாதிரி இப்படி தான் வரணும். காய்கள் எல்லாமே அதனால தான் எனக்கு வந்து காய் விலையை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டோம். பிள்ளைங்க சந்தோஷத்தை இழக்குறதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். எந்தெந்த மாதிரியான சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியலைங்கிறப்ப மனசுக்கு வலியாக இருக்குது. அவங்களுக்கும் கான்ட்ராக்டில் போய் பார்த்துட்டு தினம் ஒரு 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்து தான் சமையல் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் சராசரியாக எப்போ பார்த்தாலுமே 11 மணிக்கு தான் சாப்பிடுவோம் எல்லாருமே. அதனால பிள்ளைங்க ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. காலேஜ் வேறு சேர்த்துட்டோம். பையன் +2, அவனை எப்படி படிக்க வைக்கிறது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக ஒரு மாதிரி. அதனால் ஐடி தான் பண்ணலான்னாலும் அதுக்கும் கூட அவங்க தினம் இன்னும் நிறைய வேலை பார்த்தா தான் முடியும். ட்ரூ. 11 மணிக்கு தினந்தோறும் சாப்பாடு, குழந்தைகளை வெளியே எங்கேயும் கூட்டி போக முடியாது. ஆம்பளை பொம்பளை 2 பேரும் வேலை பார்க்கணும். அது 2-3 வேலை பார்க்கணும். இந்த திருச்சி டு மதுரை பைபாஸில் ட்ராவல் பண்ணுறப்ப கவனிச்சு பாருங்கள், நான் பார்த்துருக்கேன். 7-7:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெண்கள் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. நிறுத்தி எதுலையாவது உள்ள போய் ஆகணும் வீட்டுக்குன்னு போகிற டெம்போ வேனு, லாரி, இந்த மாதிரி சின்னதெல்லாத்துலேயும் பிடிச்சி கையில் ஒரு சின்ன கேரி பேக் இருக்கும், கிடச்ச காய்கறியை வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து சம்பாரித்து எல்லாம் பண்ணி கடைசியில் நைட்டு போய் அவங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கப்போ மணி 11.
இவங்களுக்கும் விலைவாசி சேர்த்து ஏறி இருக்கு. அதான் பிரச்சனை. அதனால் நாங்கள் அதிகமாக காய் வாங்கவே யோசிப்போம், காய்கறிகள் வாங்கவே யோசிப்போம். மட்டன் சிக்கன் எடுக்கவே மாட்டோம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்போம். நீங்கள் வாயை வைத்த கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுல உண்மை இருக்குது. மிடில் கிளாஸ் வந்து அந்த திட்டம் போடுது, ஆனால் வாயை வைத்த கட்ட முடிகிறதில்ல நம்மளால் பல நேரங்களில். வேறு ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆச்சு சின்னதாக. அப்போ வந்து கால் அடிப்பட்ட காயத்துக்கு டாக்டர் இமீடியட்டாக பக்கத்தில் இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு 1500 ரூபா வாங்கிட்டாங்க. இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்த மருந்தோட வேலை 400 ரூபாய்க்கு மேலே. அதை வந்து ஒரு ஃபுல் மருந்து வாங்க முடியாமல் ஒரு நாளைக்கு மட்டும் வாங்கிட்டு மிச்ச நாள்லாம் ஏதோ ஒன்று தடவிக்கிட்டு சமாளித்து தான் வாழ வேண்டியதாக இருக்குது. ஓகே, ட்ரூ. நிறைய பேர் டாக்டர் எழுதி கொடுக்குறத புதுசாக வாங்குறதில்லை. தொடர்ந்து விலைவாசி இந்தியா முழுவதும் அதிகரிக்கிறது. எல்லோரும் குமுறலோடும் விமர்சனத்தோடும் அதை பேசுகிறோம். தொடரலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆட்சி நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் ஒவ்வொரு தனி மனிதனையும் இந்தியா முழுவதும் பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஒரு ப்ராஸ்பெரிட்டியான எக்கானமி, பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம்னு ஏடுகள் எழுதி கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் விலைவாசிங்கிறது மலையை முட்டக்கூடிய அளவு வளர்ந்து கொண்டே போவதற்கு என்ன காரணம்? முத்துகிருஷ்ணன் எல்லா பக்கமும் சுற்றி கடைசியாக நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கேன். பெர்ஸ்பெக்டிவ், பெர்செப்ஷன் ஆஃப் த மிடில் கிளாஸ், சஃபரிங்ஸ் ஆஃப் த லோவர் மிடில் கிளாஸ், வியூஸ் ஆஃப் எக்கனாமிஸ்ட், இண்டஸ்ட்ரியல் பர்சனாலிட்டிஸ். ஹவு டு யூ see that as an activist? பொதுவாகவே பொருளாதாரம் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமானது. அது ஒரு ஏழையாலும் புரிந்து கொள்ள முடியாது, படித்தவராலும் புரிந்து கொள்ள முடியாது, மெத்தப்படித்தவராலும் புரிந்து கொள்ள முடியாது. பை டிசைன் இந்த எக்கனாமிக்ஸை பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா பை டிசைனே இதை யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. இவ்வளோ கலவரங்கள் குழப்பங்கள் நடக்கும் பொழுதும் இதை புரிந்து கொள்வது, இதை விளங்கி கொள்ள முயற்சி பண்ணுவதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு ப்ராசஸிங் நம்ம 2 மணி நேரமாக செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உலகமயம் அப்படின்ற ஒரு விஷயம் 1991 வாக்கில் இந்தியாவுக்குள் வந்தது. உலகத்தில் பல நாடுகள் அதில் சிக்னேட்டரியாக மாறினோம். உலகமயம் என்கிற ஒன்று வந்த பிறகு ஒரு 20 வருஷம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஏறக்குறைய பல இடங்களில் பார்த்திங்கன்னா அரசியல் என்பது ஒரு சாக்கடையாகவும், அரசாங்கம் என்பது ஒரு தேவையற்ற விஷயமாகவும் பார்க்கிற ஒரு மனோபாவம் இந்தியாவில் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தினுடைய குறைந்து கொண்டே வருகிற ரோல், இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே வருகிறது. எல்லா துறைகளிலிருந்துமே, அது பள்ளியிலிருந்து, அது கல்வியில், தொழிலில், எல்லா துறைகளிலும் அரசாங்கத்தினுடைய ஒரு ப்ரெசன்ஸ் பொதுத்துறையாக எல்லாமாக இருந்தது. அந்த இடத்தை எல்லாம் நாம் தொடர்ந்து தனியாருக்கு கொடுத்துக்கிட்டே வரோம். இப்படி ஒரு ப்ராசஸ் இந்த 20 வருஷத்தில் நடந்து வருது. அந்த ப்ராசஸோடைய எண்டில் தான் இந்த விலைவாசியை பற்றி நம்ம இன்றைக்கி டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விலைவாசிக்குள்ளே 2 விஷயங்கள் இருக்குது. பொதுவாக நம்ம சமூகத்தில் ஒரு மனநிலை இருக்குது. இன்றைக்கி எப்படின்னா, ஒரு பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்ந்தால் உடனே லபோ திபோன்னு கத்துறது, நம்மளை வெளிப்படுத்துறது அப்படின்றது, இது ஒரு சடங்காக ஏறக்குறைய மாறிப்போச்சு. ஏன்னா ஏறக்குறைய கடந்த 5 ஆண்டுகளில் ஏறக்குறைய 30-40 முறைக்கு மேலே விலை ஏற்றப்பட்டிருக்கு. அது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக ஏறக்குறைய நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி எவ்வளோ விலை உயர்ந்தாலும் அதை நோக்கி தள்ளப்படுறோம். ஏன்னா சாப்பிடாமல் இருக்க முடியாது, பட்னி கிடந்து யாரும் சாக முடியாது, அவங்க கடைகளை நோக்கி போய்த்தான் ஆகணும். அப்போ இதுக்குள்ளே நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த பிரச்சனையை முதல்ல இந்த பெட்ரோல் இல்லை இந்த டீசல் விலைவாசி உயர்வை ஒட்டிய விஷயமாக மட்டும் சுருக்கி பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி சாதாரணமாக நம்ம மாதம் பலசர கடைக்கு போகிறோம், இல்லை வெவ்வேறு இடங்களுக்கு போகிறோம். நீங்கள் இன்றைக்கி சந்தையில் விற்கக்கூடிய காமோடிட்டிஸ்னுடைய விலையை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எல்லாமே மாதம் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு ப்ரைஸ் வைக்கிறாங்க. அப்போ விலைவாசி உயர்வு ஒவ்வொரு வாரமும் கூடிக்கிட்டு தான் இருக்குது. அது ஹிடனாக இருக்குது, நமக்கு தெரியும். இருந்தாலும் அது வேற ஒரு உறவில் நாம் போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க கடைகளுக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இல்லை ஒவ்வொரு மாதமும் ஒரு பொருளினுடைய விலை எப்படி கூடுது அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இன்றைக்கி நமக்கு விற்கக்கூடிய பருப்பிலிருந்து கச்சா எண்ணெய் வரை ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து அவ்வளோ பொருளையும் கொண்டு போய் ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கோம். அன்னன்னைக்கு விலை தீர்மானிக்கிறாங்க. இன்றைக்கி பெட்ரோல் விலை இல்லை, சாதாரணமாக எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய எண்ணெய் வியாபாரி தன் எண்ணெயவே மார்க்கெட்டில் தான் சார் விலை வரும், புல்லியனில் வரும், அங்கே கேட்டு சொல்லணும் அப்படின்றார். அப்போ இன்றைக்கி முற்றாக இந்த வியாபாரம் என்பது ஒரு சூதாட்டமாக மாறிக்கிறது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த நம்ம பலசரக்கெல்லாம் போன பிறகு தான் இவ்வளோ விலை உயர்வு.
பருப்புலேருந்து எல்லாம் 60 ரூபா 80 ரூபா 100 ரூபா, நல்லெண்ணெய் 150 ரூபா, இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு 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 அறிவியல் பூர்வமாக இல்லாத ஒரு விலை உயர்வாக இருக்குது. அப்போ இன்றைக்கி இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோளாறு. அப்போ இன்றைக்கி பொதுவாக ஆரம்பத்தில் நம்ம பேசணும் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேசணும். என்னை பொறுத்தவரை திஸ் சிஸ்டம் இஸ் டிசைன் டு ஒர்க் திஸ் வே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உலகமே இந்தியாவை நோக்கி இந்த சந்தையை பார்த்து ஓடி வருது. அப்போ இங்கே இவ்வளோ இயற்கை வளங்கள் இருக்குது, இங்கே இவ்வளோ பெரிய சந்தை இருக்குது. இந்த தற்சார்பை நோக்கி நாம் ரொம்ப கவனமாக நமக்குள் திட்டமிட்டால் இதை பெரிய அளவுக்கு ஈடு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, குளோபலைசேஷனை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணலைங்கிறது கரெக்டு தான், தட்ஸ் அ ஃபேக்ட். பட் அதர் சைடு இப்போ ஆன்லைன் பற்றி சொன்னார், அதாவது இந்த கமாடிட்டிஸ் ஆன்லைனில் இருக்குது. கச்சா எண்ணெய் அந்த மாதிரி தான் ஆன்லைனில் இருந்ததுனால தான் அது வந்து $150 வரைக்கும் போனது. அதே ஆன்லைனில் தான் அது $75 திரும்ப பாதிக்கு பாதியாக இறங்கியது. இந்த ஷார்ட் டேர்ம் அபரேஷன் சொல்கிறது, ஒரு குறுகிய காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கங்கள்ன்றது மேனிப்புலேட்டர்ஸ் ஆர் தேர் இன் த மார்க்கெட். உண்மையான தேவைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அதை ரொம்ப காலம் ஏமாற்ற முடியாது எல்லாரையும். நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும் பொழுது பங்குச்சந்தையாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி கச்சா எண்ணெய் இந்த மாதிரி டீல் பண்ணக்கூடிய இடங்களில் ரொம்ப நாளைக்கு அந்த விலையை மேனிப்புலேட் பண்ணி ஏற்றி வைக்க முடியாது. குறிப்பாக பல்சஸ் பார்த்தோன்னா உற்பத்தி குறைந்தது, தேவை அதிகரித்தது. அந்த காரணத்தினால விலை அதிகரித்தது. ஆன்லைனில் பேன் பண்ணாங்க, 2 வருஷம் பேன் பண்ணாங்க. 2008 2010 வரைக்கும் 2 வருஷம் பேன் பண்ணாங்க. பேன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் 2 மடங்கு அதிகரித்தது. 30 ரூபாய் இருந்த பொருள் 60 ரூபாய்க்கு போயிருந்தது, 60லேருந்து 120 ரூபாய்க்கு போனது. ஸோ அப்போ ஆன்லைன் எங்கே போச்சாங்க? ஆன்லைன் இல்லை. பதுக்குபவர்களும் தவறு செய்பவர்களும் சட்டத்துக்கு புறம்பாக நடப்பவர்களும் இருக்கும் வரை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இந்த ஆன்லைன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க மட்டும் வைக்கிறது தான் விலை. அப்போ அந்த விலையேற்றம் இன்னும் கடுமையானதாக இருக்கும். அதை ஒரு குஷனாக தாங்கக்கூடியதாக ஆன்லைன் இருக்கிறது. அதை நெறிமுறைப்படுத்த வேண்டும். அதில் வந்து 2 கேள்விக்கு இடம் இல்லை, 2 இதுக்கு இடம். சார் சொல்கிறதுல நான் பாதி இதை நான் ஏற்றுக்கிறேன். அதாவது வந்து ஆன்லைன் என்ன பண்ணுதுன்னா வந்து ஆன்லைனால் வந்து விலை ஏறுதுன்னு நான் நம்பலை முழுமையாகவே. ஆனால் ஆன்லைன் வியாபாரத்தில் ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா வந்து ஒருவேளை இன்னும் 2 வருஷம் கழிச்சு அல்லது 1 வருஷம் கழிச்சு உணவு பஞ்சம் வரப்போகுது, அல்லது இப்போ ஒருவேளை இப்போ மழை பெய்யலை, இப்போ மழை பெய்யலைன்னா விளைச்சல் வந்து 3 மாதம் கழிச்சு குறைய போகுது. இது வந்து ஆன்லைனில் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு 3 மாதத்துக்கு முன்னாடியே விலையேற ஆரம்பிச்சிருது. நிறைய பொருட்களை ஆன்லைன்லேருந்து எடுத்த பிறகும் வந்து அந்த பொருளோட விலை குறையலை. அது வந்து சார் சொல்கிறது நியாயமானது உண்மை. இன்னொன்று வந்து இப்போ முத்துகிருஷ்ணன் சொன்னது இந்த குளோபலைசேஷன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசினார். அதாவது இது உண்மையிலே இது குளோபலைசேஷனோட ப்ராப்ளமானு பார்த்தா எனக்கு அப்படி தோணலை. அது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா வந்து நான் இப்போ சமீபத்தில் ஒரு காந்திய பொருளாதார மேதை ஒருத்தரை பார்த்து பேசிகிட்டு இருந்தபோது அவர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் பேர் நரேந்திர பாணி. ஓகே, சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது இவங்க IMF சொன்ன இந்த உலக வங்கி சொன்ன நிறைய நிபந்தனைகள்னு சொல்கிற நிறைய நிபந்தனைகள் உலக வங்கி போடலை. இது நிறைய நிபந்தனைகள் உலக வங்கி பேரை சொல்லி இவங்க வந்து நிறைய விளையாடுறாங்க, இதுதான் உண்மை. இவர் வந்து உலக வங்கிட்ட அந்த டாப் லெவலில் அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கான காரணங்கள் இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா ப்ராக்ரெசிவாக திங்க் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கற்கால மனிதர்கள் மாதிரி பின்னோக்கி நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்க முடியாது. விவசாயமும் காலத்துக்கு தகுந்தாப்புல சில மாற்றங்களை வந்து மாறி ஆகணும். இப்போ குறிப்பாக இப்போ வந்து நிறைய வேலை கிடைக்கும், ஆட்கள் வந்து வேலைக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போனா வந்து மெக்கானிசேஷன் தேவைப்படுது. அதாவது இயந்திரங்களை உபயோகப்படுத்தி விவசாயம் பண்ணுவது அவசியமாகிறது. அப்போ இயந்திரம் முதலீடு பண்ணுற அளவுக்கு விவசாயி கையில் காசு இல்லை. அந்த முதலீடை வந்து அரசாங்கமோ அல்லது வந்து வேறு யாரோ செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த முதலீடு இங்கே நடக்கலை. அதே மாதிரி தொடர்ந்து அதாவது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறியதற்கு தகுந்தவாறு நமது உற்பத்தி அதிகரிக்கவில்லை. அப்படி உற்பத்தி அதிகரிக்காததற்கு காரணம் என்னவென்றால் அரசு அதில் முதலீடு செய்யவில்லை, அதை ஊக்குவிக்கவில்லை. இதுதான் இட்ஸ் அ டிபிக்கல் எக்கனாமிக் மிஸ்மேனேஜ்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இப்படி நடந்து வந்திருக்கு. அது நடந்து வந்ததோட விளைவை நாம் வந்து இன்றைக்கி சந்திக்கிறோம். இன்னும் இன்ஃபேக்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நவீன இந்திய வரலாற்றில் இதுதான் வந்து மிக நீண்ட பணவீக்கம். ஆக இது வந்து ஒரு சாதாரணமாக நடந்ததில்லை, இயற்கையாக நடந்தது கிடையாது. இது செயற்கையாக வேறு விஷயங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சதுனால இந்த பணவீக்கங்கள் எல்லாமே உருவாயிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னதை தான் நானும் சொன்னேன். என்னென்னா நீங்கள் எப்படி விவசாயத்தை உதாரணமாக வச்சு சொன்னீங்களோ இதைத்தான் வந்து உலகமயத்தினுடைய ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் SAPன்னு சொன்னாங்க. SAPம் டங்கல் டிராஃப்ட்டும் இதைத்தான் சொல்லுது. நீங்கள் ஏன் அரசாங்கம், நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இல்லை அரசாங்கம் வந்து விவசாயத்தில் முதலீடு, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிரேசிலும் வந்து உலகமயமான ஒரு நாடு தான், சைனாவும் உலகமயமான நாடு தான். ஆனால் அந்த 2 நாடுகளுமே பருத்திக்கு வந்து தங்களோட ரகம் ஒன்று வந்து அந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சுங்க. சைனாவுக்கு ஒரு BT பருத்தி இருக்குது, பிரேசிலுக்கு தனி ஒரு பருத்தி வெரைட்டி இருக்குது. இன்னொன்று பருத்தி விதைக்கும் முறையில் வந்து பிரேசில் வந்து அதிகமான புரட்சிகளை வந்து அடைந்திருக்கு. இப்போ அதனால தான் இங்கேருந்து இப்போ இந்தியாவிலேருந்து பிரேசிலில் போய் படிக்கிறதா போயிருக்காங்க. நம்ம பருத்தி விஞ்ஞானிகள் அங்கே போயிருக்காங்க. அது படித்து என்ன வர போகிறாங்கன்னு தெரியாது. நம்மளோட ஒரு ஏக்கர் பரப்பளவில் நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு 6 மடங்கு அவங்க கூட வந்து விளைவிக்கிறாங்க. இது என்னன்னா வந்து
பணத்தை விவசாயத்தோட வளர்ச்சிக்கு அது போட்டிருந்தால் இந்நேரம் வந்து நம்மளால் வந்து விவசாயம் உற்பத்தி அதிகமாக இருந்திருக்கும், கம்மியான விலையில் கொடுக்க விவசாயியாலும் முடிந்திருக்கும், சாத்தியம் இருந்திருக்கும். ஆமாம், அது நடக்கல. அதுதான் நானும் திரும்ப சொல்கிறேன். உலகமயமான நாடுகள் பல இருக்குது, நம்ம மட்டும் கிடையாது. ஓகே. ஆனால் நம்ம நாடு இந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தல. ஆனால் மற்ற நாடுகள் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். பொருளாதாரம் கேட்பதற்கும் பேசுவதற்கும் சற்று கடினமான விஷயம் என்ற போதும் கூட இன்றைக்கு விலைவாசி உயர்வு தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய பொருளாதாரம் எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தமிழகத்தினுடைய பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் உள்பட எல்லோரும் இங்கே பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். பல்வேறு காரணங்கள் பேசுகிறோம். அதாவது பெட்ரோல் விலை உயர்வு தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படைன்னு ஒரு பொது அபிப்பிராயம் இருக்குது. ரெண்டாவது சப்சிடி, அது விவசாயத்துக்கு கொடுக்குறதா இருக்கலாம் அல்லது கார்பரேட்டுக்கு கொடுக்குறதா இருக்கலாம். மூணாவது மிஸ்மேனேஜ்மெண்ட். அப்புறம் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடியது IMF உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொல்லப்படுறது அல்லது நம்ப வைக்கப்படுறது எவ்வளோ உண்மையோ அதன்படி. அப்புறம் இதை தாண்டி இருக்கக்கூடிய டிமாண்ட் சப்ளை மீட் பண்ண முடியாத ப்ரொடக்டிவிட்டியினுடைய இஷ்யூஸ், கண்ணுக்கு தெரியாத ஜிடிபியை கணக்கு வச்சு நாம முடிவெடுத்து கொண்டது. இதெல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்குது. இப்போ கொரியாவை எடுத்துக்கிட்டோம், சவுத் கொரியா எடுத்துக்கிட்டோம்னா நம்மகிட்டேருந்து ஓர் வாங்குறாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து கோல் வாங்குறாங்க. ரைட்டா? ரெண்டுமே வேறு வேறு இடத்துலேருந்து தான் வாங்குறான். வாங்கி இறக்குமதி பண்ணி ரொம்ப குறைவான விலைக்கு தரமான ஒரு ஸ்டீலை உலகம் முழுக்க விற்கிறான். அவன் ஸ்டீலை நாமளே வாங்குறோம். ரைட்டா? அப்போது பொருள் எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத விட மனித வளம் எந்த அளவு கேபிட்டலைஸ் பண்ணது, ஹெச்ஆர் நம்மகிட்ட எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம ஹெச்ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக இருக்கா ஹியூமன் ரிசோர்ஸ்? அதான் கேள்வி. ஒன்று வந்து டெக்னாலஜி சார், இன்னொன்று ஆட்டோமேஷன் சார். இந்த ரெண்டும் இருந்தது அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்டை வந்து காஸ்ட்டு கம்மியாகவும் பெஸ்ட்டாகவும் ரிலீஸ் பண்ண முடியும் சார். அது ரெண்டும் நம்மகிட்ட இன்னும் ப்ராப்பராக இல்லை. டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய அதுக்கு நிறைய பணம் ஒதுக்கீடு செஞ்சு இப்போ ஏறக்குறைய அந்த புரிதலுக்கு தான் பிளானிங் கமிஷன், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாமே வந்திருக்காங்க. ரெண்டு விஷயம் சொல்கிறேன். டெஃபினட்டாக இந்தியாவினுடைய மனித வளம் என்பது அந்த அளவுக்கு தரமாக இல்லை. இப்போ நீங்கள் சைனாவில் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டியை கம்பேர் பண்ணும்பொழுது மற்ற இப்போ நீங்கள் சொன்னாப்புல சவுத் கொரியா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய தரமான மனித வளம் என்பது நமது இந்தியாவில் இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஒன்று, இனிமேல் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம். ரெண்டாவதாக இந்த ஒரு விலை ஏற்றங்கள் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு இன்னொரு ஃபேக்டர் நம்ம இப்போ கவனிக்கலை. அது என்னென்னா கரப்ஷன். மிகப்பெரிய அளவிற்கு ஊழல் என்கிறது இங்கே இந்த நாட்டில் நடந்துட்டுருக்கு. அது வந்து நம்ம தட் இஸ் ஈட்டிங் இன்டு த வைட்டல்ஸ் ஆஃப் அவர் எக்கானமி டு எ வெரி வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மக்கிட்ட அப்படி தரமான மனித வளம் இல்லை என்று நாம் நம்ப வைக்கப்படுகிறோம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா மறுமுறையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாசாவிலேருந்து எடுத்து இன்றைக்கி உலகத்தினுடைய எந்த நிறுவனத்தை எடுத்தாலும் அதில் வேலை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய டாப் ஸ்லாட்லேருந்து கீழே வரைக்கும் யார் இருக்கா? வளைகுடா நாடுகளுக்கு முழுக்க போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லாம் யார் இருக்கா? திருப்பி இங்கே ஒரு மிகப்பெரிய பிரெயின் ட்ரெயின் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தரமான மனிதவளம் இங்கே இல்லை. ஏன் இல்லைன்னா இங்கே வேலை வாய்ப்புக்கான வழிமுறைகள் இல்லை, அவங்க எல்லாம் வெளியே கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்போ நம்முடைய இந்த பிரெயின் ட்ரெயினை இல்லை இந்த ஸ்கில்டு ஆட்களை இங்கே டேப் பண்ணி நிறுத்தி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் பேசிக் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறதுக்கே காமராஜ் நாடார் எந்த பாடுபட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். 1956 அவர் முதலமைச்சராக வந்த பிறகு பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிப்பதற்கு அப்போ தான் அவரே துவங்குறார். அப்போது 1960, 70, 80 வரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிப்பதே மிகப்பெரிய கடினமான விஷயம். அப்போ உயர்கல்வியோ அல்லது உயர் விஞ்ஞான ஆராய்ச்சி கூடங்களோ இங்கே நிறுவுவதற்கான வழிமுறைகள், அதற்கான சாத்தியங்களே மிக குறைவாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இவங்க சொன்ன பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிரெயின் ட்ரெயின் நடந்தது. கொஞ்சம் பேர் IITயில் படிப்பாங்க, இல்லை கொஞ்சம் பேர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்சஸில் படிப்பாங்க. அவங்க ஒரு MSCயோ PhDயோ முடிக்கும் பொழுதே வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள இங்கே ரீட்டைன் பண்ணி திரும்ப R&Dயில் அவங்கள இன்வால்வ் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பப்ளிக் செக்டார் தான் பண்ணணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ப்ரைவேட் செக்டார் யாருமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட தயாராக இல்லை. 91க்கு அப்புறம் நம்மளுடைய பேட்டன்ட் லா மாறுச்சு. அப்போது ப்ரைவேட் செக்டாரோ பப்ளிக் செக்டாரோ இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் கூட அமெரிக்கா போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்யக்கூடிய R&D இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் செய்வதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு. கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்தியன் சயின்டிஸ்ட் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் R&D, அந்த R&D இந்தியாவில் மிக மிக குறைவு.
அதற்கான சாத்தியங்கள் ப்ரைவேட் செக்டார்லேயும் குறைவாக இருக்குது. ஏன்னா அதுக்கான கெஸ்டேஷன் பீரியட் அதிகம், அதுக்கான ரிஸ்க்கும் அதிகம். ஹெச்ஆரில் வந்து இந்தியா இன்றைக்கி நம்பர் 1 வேர்ல்டில். அதான் உண்மை. நம்மளை ஏற்றுக்கலை. அதான் இதுவரை நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணம் வந்து நாம் வந்து ஒரு பேக்வேர்டு தான் சொல்லிடுவோம். இந்தியாவில் வந்து ஒரு ஃபாரினர்ஸ் வரும்போது ஒரு புக்கில் எழுதியிருந்தாங்க முதல்ல, ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அப்படின்னு முதல்ல தொடங்குவோம். இந்தியன்ஸ் ஆர் ஒஸ்ட்டுமா. அப்படி கிடையாது. நான் நிறைய கான்ஃபரன்ஸ் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு கண்ட்ரியில் நடக்கக்கூடிய ஃப்ராடு இதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி மெடாஃப் அதில் எதுவும் எடுத்தாலும் சரி தான், வேர்ல்டெல் எதை எடுத்திங்கன்னாலும் 40 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி தான். இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய ஸ்கேம்னு நம்ம சொன்னது 7,800 கோடி சத்தியம் ஸ்கேம் தான். அது வந்து இந்தியாவில் நடந்த ரொம்ப ஒன்றுமே கிடையாது, நத்திங். அது அவரே ஒத்துக்கிட்டதுனால. மற்றபடி இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஸ்கேம் எல்லாமே வந்து ரொம்ப சின்னது. நம்ம செய்ய வேண்டியது முதல்ல வந்து ஷார்ட் டேர்மாக நம்மளோட ஃபெசிலிட்டிஸை கூட்டணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய பேர் சொன்னாங்க கிளியராக. அதை செய்தோன்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த ப்ரொடக்ஷன் கூடும். ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. மழை பெய்கிற தண்ணியை உள்ளே நிறுத்தணும். முல்லை பெரியாரம் வேண்டாம், ஒரு பெரியாரம் வேண்டாம். நம்ம கொரியாவை பற்றி பேசுகிறோம். சவுத் கொரியாங்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். 73 ஏர்போர்ட் இருக்குது சவுத் கொரியாவில். வெறும் தமிழ்நாடு பாப்புலேஷன், இந்தியா பாப்புலேஷன் கிடையாது. நம்ம ஜிடிபியை வந்து 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இது ப்ரிப்பேர் பண்ணது நம்ம ஊருக்காரங்க பண்ணது தான். ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் இக்ராவும் சேர்ந்து பண்ணுறாங்க. இதை பண்ணி கொண்டு வரும்போது இதுக்கு வந்து தேவை வந்து ஆஃபீஸர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இன்சார்ஜ் கொடுத்து அக்கௌண்டபிலிட்டி கொடுத்து கொண்டாங்கன்னு சொன்னால் இவ்வளோ காசு எங்கே போங்க, நம்மகிட்ட தான் வரும். எவ்வளோ மேன் பவர் கூடும். கண்டிப்பாக அதே மாதிரி கார்ப்பரேட்ஸை வந்து எல்லாருமே சேர்ந்து ஈஸியாக சொல்லிடுறோம், கார்ப்பரேட்ஸ் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு. அப்படி கிடையாது. அப்படி வந்து யாருமே கிராஸ் மிஸ்யூஸ் பண்ணலை. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஃபிகர்ஸ். எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காம எங்கே போகுது? இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் பண்ணக்கூடியது வந்து அதை எடுத்து யார் பண்ணிகிட்டு இருக்கிறா? இப்போ ப்ரைவேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எஜுகேஷனில் வந்து இங்கே படிக்கிறதுக்கு பிள்ளைங்க இல்லை சார். இன்றைக்கி பாஸ் பண்ணால் இன்ஜினியரிங் கிடைக்குது 40,000. இந்த வருஷம் கடைசியாக முடியும் போது 50,000 சீட்டு வேக்கண்டாக போகுது. குவாலிட்டி மேன் பவர், எம்ப்ளாயபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து தனியாக ஒருத்தரும் உட்காந்து ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி இதே தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி சம்மந்தம் இல்லாமல். ஓகே, காட் தி பாயிண்ட். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? 2-3 தொகுப்போம் சார். ஒன்று வந்து அதாவது ப்ரொசீஜரல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அரசாங்கம் இப்படி செய்து ஒரு லஞ்சம் வாங்குற ஆளை எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஆளை போடுங்க, நேர்மையான ஆளை போடுங்க, அரசாங்கம் சரியாக இயங்கும். இது ஒன்று இல்லையா சார்? ஆமாம். ரெண்டாவது வந்து என்னென்னா, கார்ப்பரேட் வந்து ஏற்கனவே வந்து பொறுப்புகளை எடுத்து தானே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் நாடு நல்லா வரும் அப்படின்றாரு. மூணாவது வந்து பொருளாதாரங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஏர்போர்ட் இந்த மாதிரிலாம் நிறையா உருவாக்குனா வரும் அப்படின்றாரு. நான் மூணாவது பாயிண்ட்டில் ஓரளவு நான் ஒத்துக்கிறேன். அதாவது ஏர்போர்ட் ஏர்போர்ட் 71 ஏர்போர்ட் தமிழ்நாட்டில் வந்தால் தமிழ்நாடு மேலே போகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பொது கட்டமைப்புகள் என்னென்னா கல்வி, சுகாதாரம், விவசாயம். குறிப்பாக இப்போதைக்கு விவசாயம் வந்து ரொம்ப வந்து சீரழிஞ்சு போய் கிடக்குது விவசாயம். இது தவிர இந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது கருத்து சார் சொன்னது வந்து இந்த கார்ப்பரேட் உள்ளே வந்தால் அவங்க வந்து நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்லாம் கிடையாது சார். அந்த மாதிரிலாம் நிறையா நாடுகளில் வந்து அனுபவிச்சிட்டாங்க. இப்போ குறிப்பாக நம்ம வழிபடுற அமெரிக்கா வந்து தொடர்ந்து 80களுக்கு அப்புறம் 1980களுக்கு அப்புறம் வந்து பணம் வந்து மேலேயே போயிட்டே இருக்குது, கீழே இருக்கவனுக்கு பணம் வரவே இல்லை. அதனால் என்னால் வந்து கார்ப்பரேட்டுகளை வந்து நம்பி விட்டுட்டு போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது அரசாங்கம் என்பது நாம் தேர்ந்தெடுக்கிறோம், அரசாங்கம் நமக்கு பதில் சொல்லணும். அரசாங்கம் இந்த கார்ப்பரேட்டுக்கு இவன்ட்டு போய் பேசிக்கன்னா கார்ப்பரேட்டை நான் தேர்ந்தெடுக்கல, நான் யாரை தேர்ந்தெடுத்தோனோ அவன்ட்டு தான் நான் கேட்பேன், கார்ப்பரேட்டை போய் நான் கேட்க மாட்டேன். சரிங்களா? அந்த அரசாங்கம் எனக்கு தான் பதில் சொல்லணும், கார்ப்பரேட்டை வச்சு பதில் சொல்லக்கூடாது. ஒன்று. இது தவிர்த்து நம்ம பொதுவாக பார்க்குறது என்னென்னா சார், நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம், இதை வந்து இப்படி பண்ணால் சரியாயிரும், அதை வந்து அப்படி பண்ணால் சரியாயிரும், இதை எப்படி பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். இது எல்லாமே வந்து தியரிட்டிக்கலி ஆல் பாசிபிள். பட் ஆனால் நடைமுறையில் இதுக்கான சாத்தியங்கள் வந்து கிடையாது. நடைமுறையில் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் என்ற ஒரு குரூப் இருக்குது, பொதுவாக கார்ப்பரேட்ஸ். இது தவிர இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பெரிய ப்ரெஷர், அப்புறம் பாண்ட் மார்க்கெட், இப்போ கோல்டு மார்க்கெட், இப்படி எல்லாமே வந்து தினம் வந்து இப்போ ஒரு குறிப்பு சொல்கிறேன். இப்போ திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்குச்சந்தையில் ஒரு 200 புள்ளிகள் கீழே விழுகுதுனாக்க உடனே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பதில் சொல்லி ஆகணும், ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து பதில் சொல்லி ஆகணும். யாருக்கு பதில் சொல்லணும்? மக்களுக்கு கிடையாது, பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் யார்? இவங்க தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்களா? தேர்ந்தெடுத்தது மக்களுக்கு அவர் பதில் சொல்லணும். ஆனால் இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு நாள் 200 புள்ளி இறங்குச்சுன்னா அவர் பதில் சொல்கிறார். ஆனால் இப்போ நம்ம நாட்டில் வந்து ஆமாம் அரசாங்கம் செய்யலை சார். அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்யாத நேரத்தில் இல்லை எஜுகேஷன் எல்லாம் இன்னைக்கு 100% அரசாங்க கையிலேருந்து வெளியே போய் குடிமக்கள் அரசாங்கம் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது சார். குடிமக்கள் அரசாங்கம் ஒரு நேர்கோடு. சரிங்களா? இதுக்கு நடுவில் எல்லாம் ஆள்லாம் வரக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். அதை கார்ப்பரேட் ரன் பண்ணானா ரன் பண்ணிட்டு, அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை, அதுக்குள்ளார எங்களை வந்து உள்ளே நுழைக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, முக்கியமான பிரச்சனை என்னென்னா,
ஒரு பணக்காரனுக்கு பிரச்சனை வரும்போது அன்றாடம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரசாங்கத்தை நிர்பந்தித்து பணிய வைக்க முடியும். ஆனால் உங்கள் மக்கள் பட்டினி கிடந்தாலோ, இந்த அம்மா சொல்கிறாங்களே பிளாக் டீ போட்டு கொடுத்தேன்னு சொன்னாங்க இல்லையா, பிள்ளைக்கு பால் குடிக்காமல் போனாலோ அதை வந்து ஒரு குறியீட்டெண்ணாக கன்வெர்ட் பண்ணி அரசாங்கத்தை நிர்பந்திக்கிறதுக்கு வழிகள் நம்மிடம் இல்லை. ஆமாம், இதுதான் முக்கியமான பிரச்சனை. ரொம்ப அழகான ஒரு லைன் சொன்னேன். எனக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு நேர்கோடு. எனக்கு அவங்ககிட்ட அவங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நான் அவங்கள தான் சேர்த்துருக்கேன். நான் அரசாங்கத்தை தான் கேட்பேன். அண்ட் தே ஹாவ் டு ஆன்சர் மீ பிகாஸ் நான் அவங்கள தேர்வு செஞ்சுருக்கேன். ஓகே, நான் ஏன் கார்பரேட்டை போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன்? கஸ்டமர் கேருக்கு முகம் தெரியாத ஒருத்தனை ஃபோன் பண்ணி அவன் நம்பர் 1 அமுக்கவும் 2 அமுக்கவும் நான் ஏன் சார் அமுக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்து? தமிழ் மீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்த ஷோ ரொம்ப ஒரு அடர்த்தியான ஷோ. இதில் நம்ம பேசின இந்த எக்ஸ்பர்ட்ஸ் பேசின விஷயங்களில் நமக்கு எவ்வளவு தூரம் புரிந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கும் கூட பெரிய அளவுக்கு இது புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு சலனத்தை தட்டி விட்டுருக்கும். என்னமோ முக்கியமான விஷயம் இவங்க சொல்கிறாங்க. இது என்னன்னு இவங்க எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எக்கனாமிக்ஸுங்கிறது அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய கருவி மட்டும் அல்ல, ஒவ்வொரு சராசரி மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் திங் இந்த எக்கனாமிக்ஸ் மறுபடி சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எதுன்னு கேட்டால் எது நேரடியாக பாதிக்கிறதோ அதன் பெயர் மட்டும்தான் பொருளாதார சிக்கல். ரைட்? நம்ம யாருமே பெட்ரோல் இது பண்ணுறப்போ ஒன்றும் பண்ணுறதில்ல. அதை டீகண்ட்ரோல் பண்ணுறப்போ யாராவது போராடணுமா? கிடையாது. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு செஞ்சோமா? வரமாட்டோம். 7 ரூபா கூட்டுனா பெட்ரோலை நம்ம சண்டைக்கு போவோம். ஏன்னா அரசாங்கத்தோட வேலை எனக்கு எல்லாத்தையும் விலை குறைவாக கொடுக்கறது கிடையாது. ஒரு சின்ன இந்த சமூகம் 2ஆக இருக்குது. ஒரு டீச்சர் வேலைக்கு 2500 ரூபாலேருந்து 5000 ரூபா தான் சம்பளங்கிறது நம்ம பொருளாதாரம். இதைத்தான் கேள்வி கேட்கணும். நாம முதல்ல இதை கேள்வி கேட்கணுங்கிற சமூக போக்கு என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு பொருளாதாரத்தை கேள்வி கேட்போம். ரைட்? யாருங்க எல்லாம் ப்ரைவேட்டு கொடுத்தோன்னே நல்லா இருந்துச்சுன்னீங்களே சார், சொல்லுங்கள் சார். கவர்மெண்ட்டோட சம்பளம் என்ன சார்? நர்சரி ஸ்கூலில் அல்லது ஒரு பால்வாடியில் வேலை பார்க்குற ஆயாமா சம்பளத்தை விட கம்மி சார் அவங்களுக்கு. ஆயாமா இதை நான் குறைச்சி சொல்லலை சார். அரசாங்கம் கம்பெனி கிடையாது சார். அரசாங்கத்துக்கு கன்சென்ட் இருக்குது. பட் வி ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் கண்ட்ரி. ரைட்டா? நீங்கள் நாகப்பனாக வேண்டாம், இவராக வேண்டாம், நாம் எல்லாருமே கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம கவனிக்கணும். எனக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்களை எந்த சிரமப்படுகிறார்கள் நான் கவனிச்சுட்டாவே நம்முடைய பொருளாதாரம் சரியான பாதையில் போதா தவறான பாதையில் போதாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இது எவ்வளவு தெளிவை ஏற்படுத்தி இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு திரிய இந்த ஷோ கொளுத்தி போட்டுருக்கு நான் நம்புகிறேன். இது மாதிரி ஷோஸ் பண்ணுறப்ப எல்லாம் ஒரு பெரிய ஒர்க் பண்ணிட்டு நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஷோஸை நிறைய பேர் பாராட்டுறாங்க. அவ்வளோ பேர் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. கட்டாயம் இதையும் பார்க்க வேண்டும் என்பதை ஒரு உரிமையோடு சொல்லிக்க ஆசைப்படுறேன். பிகாஸ் இதெல்லாம் சொசைட்டி நேரடியாக கவனிக்க வேண்டிய விஷயம். பெரிய எஃபர்ட் எடுத்து இந்த ஷோ நடந்திருக்கு. நிறைய பேருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் அதுக்காக எங்களை மன்னிக்கணும். நான் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், இது நாம் கேட்பதற்கும் ஆன ஒரு ஷோ. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆட்சி நீயா நானா பவர் பை ரான் இண்டியா TMT கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி நீயா நானா பவர் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். அதாவது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மிகச்சரியாக பேசியவர்களுக்கு பரிசு அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தான் கொடுக்கணும். அவங்க தான் நமக்கு நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்களும் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. எக்ஸ்பர்ட்ஸுக்கு பரிசு கொடுத்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை ஊக்குவிக்கணும்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற பரிசு என்பது ஒரு விலைவாசி உயர்வு என்பது சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை எந்த அளவு பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சது. 11 மணிக்கு தான் வீட்டில் சாப்பாடு, 2 பேரும் வேலை பார்க்கணும், குழந்தைகளோடு கொஞ்சுவதற்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் கருத்தை சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த பரிசு. அவங்களுக்கும் கான்ட்ராக்டில் போய் பார்த்துட்டு தினம் ஒரு 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்து தான் சமையல் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் சராசரியாக எப்போ பார்த்தாலுமே 11 மணிக்கு தான் சாப்பிடுவோம் எல்லாருமே. அதனால பிள்ளைங்க ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. காலேஜ் வேறு சேர்த்துட்டோம். பையன் +2, அவனை எப்படி படிக்க வைக்கிறது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக ஒரு மாதிரி. அதனால் ஐடி தான் பண்ணலான்னாலும் அதுக்கும் கூட அவங்க இன்னும் நிறைய வேலை பார்த்தா தான் முடியும். இந்த பரிசு இவர்களை போன்ற மனிதர்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. உங்கள் கன்விக்ஷன், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கன்விக்ஷனுக்கு பெரிய பாராட்டுகள். சந்தோஷம், தேங்க்யூ. ஒரு ஸ்கூலில் சம்பளம் அதிகபட்சம் 4500. என்ன 5 ரூபா கொடுக்குற இடத்துல என்ன 2 ரூபா விலை கூடி போச்சு. மொத்தம் ஒரு மாதத்துக்கு அதை 30 ரூபா வாங்க போகிறோம். 30 2 60 ரூபா. 60 ரூபா ஒரு சினிமா பார்க்குற காசு ஏறிட்டு போனால் போகுது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த 60 ரூபா என் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றி வைத்து இருக்கிறது.
அந்த 300 ரூபாய் என் வாழ்க்கையை எந்த அளவு சிதைச்சு போட்டது, நான் எவ்வளவு விஷயங்களுக்காக சங்கடப்படுகிறேன், கூனி கூறுகிறேன், அவமானப்படுகிறேன்னு. விலைவாசி உயர்வினுடைய வலியையும் பொருளாதார நெருக்கடியினுடைய சங்கடத்தையும் 2 பேர் கண்ணு முன்னால் கொண்டாந்து நிறுத்தினாங்க. இதை பார்க்குறவங்க இப்படிப்பட்ட எளிய மனிதர்களுக்கும் வாழ்க்கை வேண்டும்னு நினைக்கணும். ப்ளீஸ் கம், வாங்கம்மா. ஃப்யூச்சரை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது சார். எவ்வளோ நாள் வரைக்குமோ என்னால் தள்ள முடியுமோ தள்ளுவோம், அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வாழ்வோம், இல்லைன்னா அப்புறம் பார்த்துப்போன்ற அளவுக்கு இப்போவே முடிவு பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. பிச்சை எடுக்காத குறையா ஒருத்தங்கிட்டையும் இந்த மந்த் ஃபீஸ்க்கு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார். எதுவுமே சொல்கிறதுக்கு எல்லாருக்கிட்டையும் மட்டும் சொல்லிட்டாங்க. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு. என்ன படிக்கிறீங்க நீங்கள்? யூகேஜி. ஓகே, நல்லா படிங்க. என்னடா இப்படி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பரிசு பேசுகிற அடிப்படையில் கொடுக்கப்படலை, இது பரிசும் அல்ல. இவர்களை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த சாமானிய மனிதர்களுக்குத்தான் இந்த சமூகமே இருக்கு. இந்த சமூகம் என்பது எளிய மனிதர்களுக்கான சமூகம். ஆனால் இந்த சமூகத்துடைய அடையாளம் பணக்கார மனிதர்களுக்கானதாக நம்ம மாற்றிட்டோம். எளிய மனிதர்களுக்கானது தான் இந்த சமூகம். தேங்க்ஸ் டு ஆல் அண்ட் தேங்க்ஸ் டு ஸ்பெஷல் கெஸ்ட். லெட்ஸ் நோ எக்கனாமிக்ஸ் ஃபார் த சேஃப்டி ஆஃப் த கண்ட்ரி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதர் சிட்டிசன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆட்சி நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.